guys, welcome to Tutor Joe's Computer Education. இந்த வீடியோல Tally Primeோட 7 must known topics பார்க்க போறோம். இந்த வீடியோல basic shortcutsல இருந்து HSN code online search இல்லாம எப்படி என்டர் பண்றது and ledgerல long name எப்படி என்டர் பண்ணி and அதை எப்படி text wrapஓட நீட்டா print பண்றது and sales order flowவை pending bills track பண்ணி எப்படி ஃபுல்லா complete பண்ணி முடிக்கிறது and discount amount எப்படி என்டர் பண்றது and என்டர் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களோட என்ட்ரிஸ்ல ஸ்டாக் ஐட்டமை எப்படி ஷோ பண்றது அண்ட் ஹைட் பண்றது அண்ட் ஃபைனலி இன்வாய்ஸஸை கலர்ஃபுல்லா எப்படி பிரிண்ட் பண்றது அண்ட் இன்னும் உங்களுக்கு தேவையான கஸ்டமைசேஷன்ஸை இன்வாய்ஸ்ல எப்படி பண்றதுங்கிற இந்த எல்லா 7 டாபிக்ஸையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க இந்த மாதிரி வீடியோ பார்த்து மட்டும் லேர்ன் பண்ணாம சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ணணும் Tally Primeல அண்ட் அது பெஸ்ட் பிளேஸ்ல பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்போ கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல Tally யூசர்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய ஷார்ட்கட்ஸ் அண்ட் ஷார்ட்கீஸை பத்தி பார்க்கலாம். நீங்க Tallyக்கு நியூவா இருந்தாலும் இந்த ஷார்ட்கட்ஸ் அண்ட் ஷார்ட்கீஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதுல கேட்வே ஆஃப் Tallyல உங்களுக்கு மாஸ்டர் ஆப்ஷன், டிரான்சாக்ஷன், யூட்டிலிட்டிஸ், ரிப்போர்ட்ஸ்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல உங்களுக்கு எது வேணுமோ நீங்க உங்களோட மவுஸை யூஸ் பண்ணி ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா போதும் ஓபன் ஆயிடும். ஆர் எல்ஸ் மவுஸ் யூஸ் பண்ணாதவங்க அப் ஆரோ இல்லைன்னா டவுன் ஆரோ கொடுத்து எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு தென் என்டர் கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் ஓபன் ஆயிடும். அப்படி இல்லாம தேர்டா ஒரு வே இருக்கு. அது என்னன்னா ரொம்ப சிம்பிள், நீங்க ஃபாஸ்டா ஒர்க் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க அந்த இடத்துல இருக்க ஒரு ஆப்ஷனையும் பாருங்க. அதுல ஒரு லெட்டர் மட்டும் ப்ளூ கலர்ல போல்ட்ல இருக்கா, அந்த ஆப்ஷன் தான் பாத்தீங்கன்னா ஷார்ட் கீ. இப்போ கிரியேட்ல வந்து சிங்கிற லெட்டர் மட்டும் ப்ளூ கலர்ல போல்ட்ல இருக்கும். நான் என்னோட கீபோர்ட்ல சி அப்படிங்கிற கீயை பிரஸ் பண்றேன். பிரஸ் பண்ண உடனே பாத்தீங்களா எனக்கு மாஸ்டர் கிரியேஷன் ஓபன் ஆயிடுச்சு. இதே மாதிரி ஏ கொடுத்தீங்கன்னா ஆல்டர் வந்துடும். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல பாருங்க ஹெச்ங்கிற லெட்டர் வந்து போல்ட்ல இருக்கு. நான் ஹெச் அப்படிங்கறத கிளிக் பண்றேன். எனக்கு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஓபன் ஆயிடுச்சு. ஜஸ்ட் சிம்பிளா அந்த லெட்டரை நீங்க பிரஸ் பண்ணியும் ஓபன் பண்ணிக்கலாம். கரண்ட் டேட்டை சேஞ்ச் பண்ணோம்னா அதுக்கு ஃபங்க்ஷன் கீ F2 அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல இருக்க இந்த டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா போதும் கரண்ட் டேட்டை நீங்க ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கம்பெனி அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. இல்லைன்னா ஃபங்க்ஷன் கீ F3 கொடுத்துட்டீங்கன்னா நியூவா ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ற ஆப்ஷன், ஆல்டர் பண்றது அண்ட் கம்பெனியை செலக்ட் பண்ற ஆப்ஷன், ஷட் பண்ற ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இதுல நான் இன்னொரு ஒரு கம்பெனியை இதே சேம் இதுல ஓபன் பண்றேன். ஸோ அதுக்காக நான் செலக்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு பாரதி சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இப்போ நம்மளுக்கு 2 கம்பெனி ஓப்பன்ல இருக்கு. நீங்க எத்தனை கம்பெனிஸை வேணும்னாலும் ஓப்பன் பண்ணி இங்க லிஸ்ட்ல வச்சுக்கலாம். பட் நீங்க வந்து ஒர்க் பண்றது ஒரு கம்பெனில தான் ஒர்க் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் செகண்டா பாரதி சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுனால எனக்கு இந்த இடத்துல இந்த கம்பெனியோட நேம் ஷோ ஆகுது. இந்த இடத்துல நீங்க கேட்வே ஆஃப் Tallyல டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் நீங்க எது பண்ணீங்கன்னாலும் அது எல்லாமே இந்த கம்பெனிக்கு தான் வரும். இல்ல எனக்கு வந்து டெக் வேர்ல்ட் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு தான் நான் ஒர்க் பண்ணணும்னா அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு அந்த கம்பெனி ஷோ ஆகும். இப்போ எனக்கு பாரதி சூப்பர் மார்க்கெட் கம்பெனி வேணாம், அந்த கம்பெனியை நான் ஷட் பண்ணணும்னா இப்போ நான் அதை செலக்ட் பண்ண அதே பிளேஸ்லயே பாருங்க ஷட் கம்பெனின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா எந்த கம்பெனின்னு கேட்கும். அதுல இந்த லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ்ல உங்களுக்கு எந்த கம்பெனி ஷட் பண்ணுமோ அதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா போதும். ஆர் எல்ஸ் இதுக்கு இன்னொரு ஒரு வேவும் இருக்கு. நீங்க இதுக்குள்ள போயிட்டு செலக்ட் பண்றதுக்கு பதிலா கண்ட்ரோல் கீயை வந்து பிரஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இங்க கோ டு அப்படிங்கிற ஆப்ஷன் பாருங்க. நான் கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ண உடனே ஸ்விட்ச் டு அப்படின்னு சேஞ்ச் ஆயிடும். அண்ட் தென் இந்த இடத்துல உங்களுக்கு பாருங்க கம்பெனில ஷட் கம்பெனின்னு இருக்கும். இப்போ அதை நீங்க கிளிக் பண்ணீங்கனாலும் போதும் உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் கம்பெனி ஷட் பண்ற ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதுல பாரதி சூப்பர் மார்க்கெட்டை செலக்ட் பண்ணி டபுள் கிளிக் பண்றேன். அவ்வளவுதான், அந்த கம்பெனி இப்போ நம்மளுக்கு ஷட் ஆயிடுச்சு. இப்போ நார்மலா கோட்டுக்கு கீழே பாருங்க, சாரி கோட்டுக்கு சைட்ல பாருங்க ஜிங்கிற லெட்டர் இருக்கும். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன லைன் இருக்கும். அது சிங்கிள் லைன்ல இருக்கு, தெரியுதுங்களா? அண்டர்லைன் வந்து சிங்கிள் லைன்ல பண்ணிருக்காங்க. இப்போ கண்ட்ரோல பிரஸ் பண்ணும் போது பாருங்க அது டபுள் லைனா உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடும். அதுக்கு என்ன அர்த்தம்னா எங்கெல்லாம் உங்களுக்கு சிங்கிள் லைன்ல ஒரு லெட்டருக்கு கீழே இருக்கோ இப்ப ஷேர் பண்ணணும்னா எம் அப்படிங்கறத நீங்க கொடுத்தா போதும். பட் சிங்கிள் லைன் இருந்துச்சுன்னா ஆல்ட் எம் கொடுக்கணும். இதுவே டபுள் லைன் இருந்துச்சுன்னா கண்ட்ரோல் யூஸ் பண்ணணும். இப்போ நான் கம்பெனி டீடைல்ஸ் ஓபன் பண்றேன். கம்பெனிக்கு வந்து பாருங்க லெட்டர் கே கொடுத்துருக்காங்க. அங்க இருக்கிறது எல்லாமே ஷார்ட் கீஸ். ஓகேங்களா? லெட்டர் கேவை ஆல்ட் கொடுத்து பிரஸ் பண்ணணும். ஆல்ட் கே அப்படிங்கறத கொடுத்த உடனே பாருங்க கம்பெனி ஓபன் ஆயிடுச்சா? சேம் இதே மாதிரி ஆல்ட் ஒய் கொடுக்குறேன். ஆல்ட் ஒய் கொடுத்த உடனே பாருங்க டேட்டா. இப்போ Z ஆல்ட் Z அப்படிங்கறது கொடுத்தனா எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் ஓபன் ஆயிடுச்சு.
இந்த மாதிரி இங்க இருக்க ஷார்ட் கீஸ்ல எங்க உங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுத்து அதுல வந்து கீழே ஒரே ஒரு அண்டர்லைன் சிங்கிள் லைன் அண்டர்லைன் பண்ணிருக்காங்களோ அதெல்லாம் நீங்க ஆல்ட் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். டபுள் லைனா இருந்துச்சுன்னா கண்ட்ரோல் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போ இந்த கம்பெனிவே நான் ஓபன் பண்றேன். ஆல்ட் கே ஓபன் பண்ண உடனே பாருங்க கம்பெனி கிரியேட் ஆப்ஷன், ஆல்டர், சேஞ்ச், செலக்ட், ஷட் இது எல்லாமே உங்களுக்கு இங்கேயுமே இருக்கும். அண்ட் இதுலயே உங்களுக்கு ஆன்லைன் ஆக்சஸ் அண்ட் தென் கான்ஃபிகர் ஆப்ஷன் அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் இங்கேயுமே பாருங்க ஒரு ஒரு ஆப்ஷன்லயும் ஒரு லெட்டர் வந்து போல்ட்ல இருக்கும். ஸோ இதுலயும் நீங்க இப்போ ஆல்டர் பண்ணணும்னா ஜஸ்ட் ஏ கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு கம்பெனி ஆல்ட்ரேஷன் ஓப்பன் ஆயிடும். இதுல நீங்க எந்த டீடைல்ஸ் ஆல்டர் பண்ணீங்களோ ஆல்டர் பண்ணிக்கலாம். திருப்பி ஆல்ட் கே அப்படிங்கறத கொடுக்குறேன். இல்ல கீழே பாருங்க கான்ஃபிகர்ல வந்து ஃபீச்சர்ஸ்னு இருக்கும். ஸோ ஃபீச்சர்ஸ் நீங்க கம்பெனி கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் வேணும்னு நீங்க எனேபிள் பண்ணிருப்பீங்க. ஒன்ஸ் நீங்க கம்பெனி கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட ஃபீச்சர்ஸ் நீங்க ஏதாச்சும் வந்து டிசேபிள் பண்ணணும், எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நீங்க எனேபிள் பண்ணணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் கீ F11 கொடுத்துட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் ஆப்ஷன் ஓப்பன் ஆயிடும். இதுல உங்களுக்கு அக்கௌண்டிங்ல, இன்வென்டரியில இல்ல டாக்ஸேஷன்ஸ்ல என்ன டீடைல்ஸ் எக்ஸ்ட்ரா வேணுமோ அதுக்கெல்லாம் எஸ் கொடுத்துக்கோங்க. இல்ல ஏதாச்சும் நீங்க ரிமூவ் பண்ணணும்னா நோ கொடுத்துருங்க. இப்போ இந்த ஆப்ஷனை நான் வந்து எஸ்கேப் கொடுத்துடுறேன். எனக்கு இப்போ இதில் எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். இதே சேம் ஆப்ஷன் தான் உங்களுக்கு இந்த கம்பெனிலையும் இருக்கும். ஸோ இங்கே ஃபீச்சர்ஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். அதிலே பாருங்க உங்களுக்கு பக்கத்தில் வந்து இந்த ஷார்ட்கட் இருக்கும். ஸோ இங்கே ஷார்ட் கீ வந்து F11 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. F11 ஃபங்க்ஷன் கீ அப்படி இல்லைன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். நெக்ஸ்ட் கால்குலேட்டர் ஆப்ஷன். உங்களுக்கு டேலிலேயே பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் ஆப்ஷன் இருக்கு. அதை எப்படி எனேபிள் பண்றதுன்னா கண்ட்ரோல் என் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கால்குலேட்டர் ஓப்பன் ஆயிடும். இதுல உங்களுக்கு என்ன கால்குலேஷன் வேணுமோ நீங்க போட்டுக்கலாம். இதுல உங்களோட கீபோர்டை யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 2000 பிளஸ் 6000 மைனஸ் 200 அப்படின்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு கால்குலேட் ஆகி கீழே ஆன்சர் வந்துச்சு தெரியுதுங்களா. ஜஸ்ட் உங்களுக்கு என்ன கால்குலேஷன் வேணுமோ அதை நீங்க டைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கால்குலேஷனை க்ளோஸ் பண்ணணும், விச் மீன்ஸ் கால்குலேட்டரை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா இங்க இருக்க இந்த இன்டூ கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடும். ஆர்எல்ஸ் கண்ட்ரோல் என் கொடுத்து நீங்க கால்குலேட்டர் ஓப்பன் பண்றீங்களா, திருப்பி சேம் அதே கண்ட்ரோல் என் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு கால்குலேட்டர் க்ளோஸ் ஆயிடும். அண்ட் இப்போ கால்குலேட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களோட வெர்ஷனை நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்போ வெர்ஷனை நம்ம எப்படி செக் பண்ணுவோம், இந்த இடத்துல இருக்க ஹெல்ப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அண்ட் இதுல அபவுட் கொடுத்தீங்கன்னா போதும் உங்களோட வெர்ஷனை பத்தி எல்லா அபவுட்டும் கிடைச்சிடும். இதுலயே நீங்க ப்ரொஃபைலும் பார்த்துக்கலாம். பட் இந்த இடத்துல அதை எதுவும் பார்க்காம ஜஸ்ட் உங்களோட வெர்ஷன் மட்டும் என்னன்னு தெரியணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஆல்ட் பி கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு கால்குலேட்டர் ஓப்பன் ஆயிடும். அதுல ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் பாருங்க, டாலி பிரைம் ரிலீஸ் 7.1 அண்ட் அது என்ன பைட்ல இருக்கு, பில்ட் என்ன, அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கீழேயே வெர்ஷன் டீடைல்ஸ் வந்துடும். உங்களுக்கு டக்குன்னு உங்களோட வெர்ஷன் டீடைல்ஸ் மட்டும் பார்க்கணும்னா அப்போ நீங்க கண்ட்ரோல் ஆல்ட் பி யூஸ் பண்ணீங்கன்னா போதும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பேஜ்ல இருக்கிற எல்லா ஷார்ட்கட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். பேசிக்ஸா எதெல்லாம் பார்க்கணுமோ. நெக்ஸ்ட் இப்போ நீங்க ஒரு வவுச்சர் என்ட்ரி போட்டுட்டு இருக்கீங்க, வவுச்சர் கிரியேஷன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அப்போ என்னென்ன ஷார்ட்கட்ஸ் இருக்குங்கிறது நம்ம பார்க்கலாம். அப்போ என்னென்ன ஷார்ட்கட் கீஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்காக என்னோட டே புக்ல போயிட்டு இங்க இருக்க இந்த பர்ச்சேஸை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னோட பர்ச்சேஸ் வவுச்சரை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வவுச்சருக்கு நான் போகணும் அப்படின்னா நீங்க சிம்பிளா பேஜ் அப் அண்ட் டவுன் கொடுத்து நெக்ஸ்ட் அண்ட் ப்ரீவியஸ் போய்க்கலாம். இப்போ பேஜ் அப் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். கொடுத்த உடனே பாருங்க மிஸ்டர் கவித் இருக்கா, திருப்பி பேஜ் அப் கொடுக்குறேன். இப்போ ஃப்ரண்ட்ல இருக்க ஷார்ட் கீஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நீங்க இப்போ ஒரு வவுச்சர் கிரியேட் பண்றீங்கன்னா வவுச்சர் கிரியேட் பண்ணும்போது என்னென்ன ஷார்ட்கட்ஸ் இருக்கு அண்ட் ஷார்ட் கீஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். அதுக்காக நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்க என்னோட வவுச்சர்ஸ் ஏதாச்சும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்காக நான் டே புக் ஆப்ஷனை ஓப்பன் பண்றேன். டே புக் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான் ஷோ பண்ணும். நீங்க எந்த டேட்ல லாஸ்ட் என்ட்ரி போட்டிருக்கீங்களோ அந்த டேட்டோட என்ட்ரிஸ் மட்டும் தான் இங்க வரும். இங்க உங்களுக்கு வந்து மந்த் வைஸ் பார்க்கணும், அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து 1 இயரோட டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க இந்த இடத்துல ஆல்ட் F2 கொடுத்தீங்கன்னா போதும் சேஞ்ச் பீரியட் ஆப்ஷன் வரும். இதுல எனக்கு 2 மந்த்ஸோட பீரியட் மட்டும் நான் பார்க்கணும். அதனால 1/4/2026 அண்ட் 31/5 அப்படிங்கறத கொடுத்துடுறேன். கொடுத்த உடனே பாருங்க ஏப்ரல்ல இருந்து மே வரைக்கும் இருக்கிற எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் எனக்கு வந்து லிஸ்ட் ஆயிடுச்சு. இதுல இப்போ நான் வந்து இங்க இருக்க இந்த பர்ச்சேஸ் என்ட்ரியை ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
விச் இஸ் மிஸ்டர் நவி அண்ட் கோ அவங்களோட பர்ச்சேஸை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த பர்ச்சேஸ் வவுச்சர் ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் என்ன என்ட்ரிஸ் போட்டிருக்கீங்களோ அது உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ இந்த என்ட்ரியில் இருந்துட்டே நெக்ஸ்ட் வவுச்சருக்கு போகணும், இல்லை முன்னாடி வவுச்சருக்கு ப்ரீவியஸ் அண்ட் நெக்ஸ்ட் வவுச்சர் நீங்கள் பார்க்கணுன்னா பேஜ் அப் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ பார்த்தீங்களா மிஸ்டர் கவி இது வந்துருச்சு. நெக்ஸ்ட் பேஜ் டவுன் கொடுக்குறேன். டவுன் கொடுக்க அடுத்தடுத்த வவுச்சர் உங்களுக்கு வரும். இப்போ சேல்ஸ்ல பாருங்க மிஸ்டர் நிலா எல்டிடியோடதுல இருக்கும், அடுத்து மிஸ்டர் முத்து அண்ட் கோவோடது இருக்கு. இந்த மாதிரி பேஜ் டவுன் அப் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அண்ட் ப்ரீவியஸ்ல இருக்க வவுச்சரை நீங்க பாத்துக்கலாம். அண்ட் இப்போ நீங்க வந்து ஒரு வவுச்சர் கிரியேட் பண்ணிட்டீங்க. எனக்கு இப்போ இந்த இடத்துல நியூவா ஒரு ஸ்டாக் கிரியேட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா லெட்ஜர் வந்து நீங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணாம வச்சுட்டீங்க. இப்போ நீங்க வந்து வவுச்சர்ல கிரியேஷன் பண்ணும் போது உங்களுக்கு ஏதாச்சும் நியூவா ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணணும்னா அதுக்கும் இங்கே நீங்க பண்ணிக்கலாம். நார்மலா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா தனியா கிரியேஷன்ல கிரியேட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் திருப்பி வேணும்னா கேட்வே ஆஃப் டேலியில போயிட்டு நீங்க கிரியேஷன்ல கிரியேட் கொடுத்து ஒர்க் பண்ணுவீங்க. அப்படி இல்லாம நீங்க வவுச்சருக்குள்ளேயே பண்ணிக்க முடியும். அதுக்கு ஜஸ்ட் Alt C அப்படிங்கறது கொடுத்தீங்கன்னா போதும், லெட்ஜர் கிரியேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். லெட்ஜர் கிரியேஷன் செகண்டரின்னு வரும். இதுல உங்களுக்கு என்ன லெட்ஜர் வேணுமோ நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இதே மாதிரிதான் சேம். இப்போ நீங்க வந்து இந்த இடத்துல பார்ட்டி நேம்லயோ சேல்ஸ்லயோ வச்சீங்கன்னா உங்களுக்கு லெட்ஜர் கிரியேஷன் வரும். இப்போ நான் ஜஸ்ட் என்டர் பண்ணிட்டு ஸ்டாக் கிட்ட வந்துடுறேன். இப்போ நான் ஸ்டாக்ல நெக்ஸ்ட் ஸ்டாக்கு கொடுத்துடுறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல Alt C எனக்கு பாருங்க ஸ்டாக் ஐட்டம் கிரியேஷன் செகண்டரி வந்துடும். ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஸ்டாக் வேணுமோ நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு ஸ்டாக் கிரியேட் பண்றேன். டேபிள் அப்படிங்கறத கொடுத்துடுறேன். அண்டர் ஸ்டாக் இன் ஹேண்ட் நாஸ். இப்போ ஸ்டாச்சுட்டரி டீடைல்ஸ் எதுவும் நான் அப்ளை பண்ணல, ஜஸ்ட் என்டர் கொடுத்துடுறேன். பாத்தீங்களா நம்ம கிரியேட் பண்ண டேபிள் அப்படிங்கிற ஸ்டாக் வந்துருச்சு. இதே மாதிரி தான் உங்களுக்கு போத் லெட்ஜர் அண்ட் ஸ்டாக் ஐட்டம் ரெண்டுத்தையுமே நீங்க இந்த இடத்துலயே Alt C கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த ஸ்டாக் ஐட்டம் வேணாம், ஸோ அதை ஜஸ்ட் நான் டெலிட் பண்ணிட்டு இதை என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இங்க இருக்க இந்த சேல்ஸ் என்ட்ரியை ஓப்பன் பண்ணிக்கிறேன். மிஸ்டர் முசினா எல்டிடி அப்படிங்கிற கம்பெனியோட சேல்ஸ் என்ட்ரிஸ் எடுத்துக்கிறேன். இதுல நீங்க டாக்ஸ் டீட்டெயில்ஸை மட்டும் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு Alt A கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ நான் Alt A கொடுக்குறேன். Alt A கொடுத்தோடனே பாருங்க ஜிஎஸ்டி டாக்ஸ் அனலைசஸ்னு ஓப்பன் ஆயிட்டு எந்த ஸ்டேட்ல அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் என்ன கொடுத்துருந்தீங்க, பிளேஸ் ஆஃப் சப்ளை என்ன அப்படிங்கிறது கொடுத்துரும். அதே மாதிரி பர்டிகுலர்ஸ் HSN SAC அண்ட் டாக்ஸ் வேல்யூபிள் எவ்வளோ, டாக்ஸ் ரேட் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, டியூட்டி டாக்ஸ் வேல்யூ எவ்வளோங்கிறது நீங்க என்ன அந்த என்ட்ரியில போட்டிருந்தீங்களோ டாக்ஸ் டீட்டெயிலை மட்டும் நீங்க தனியா பார்க்கணும், ஈச் ப்ராடக்ட்டுக்கு பார்க்கணும், டோட்டல் உங்களுக்கு தெரியணும்னா இந்த மாதிரி நீங்க டாக்ஸ் டீட்டெயில்ஸை ஈஸியா Alt A கொடுத்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் குவைரி. ஸ்டாக் குவைரிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்வே ஆஃப் டேலியில இருக்கும். பட் நீங்க வவுச்சர்ல என்ட்ரி போடும் போதே உங்க ஸ்டாக் குவைரியை நீங்க தெரிஞ்சுக்கணும், ஸ்டாக்கோட டீட்டெயில்ஸை நீங்க பார்க்கணும்னா ஜஸ்ட் அந்த ஸ்டாக் கிட்ட உங்க கர்சரை வச்சுட்டு Alt S கொடுத்துருங்க. Alt S கொடுத்த உடனே பாருங்க நம்ம எங்க இருந்து பர்ச்சேஸ் பண்ணோம், மிஸ்டர் கவி கிட்ட இருந்து தான் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கை நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். அந்த ஸ்டாக்கோட நேம் பாருங்க சாம்சங் அண்ட் குரூப் வந்து ஸ்டாக்கிங் ஹேண்ட்ல இருக்கு. க்ளோசிங் பேலன்ஸ் வந்து 60 நாஸ் இருக்கு. காஸ்டோட பிரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் காஸ்டிங் மெத்தட் நம்ம ஆவரேஜ் காஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸ்டாண்டர்ட் காஸ்ட் என்னங்கிறது இருக்கு. அதே மாதிரி நீங்க பார்ட் நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா இங்க உங்களுக்கு வந்துடும். கேட்டகரி நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா இங்க ஷோ ஆகும். க்ளோசிங் வேல்யூ எவ்வளோ இருக்கு, ஸ்டாண்டர்ட் செல்லிங் பிரைஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம், மார்க்கெட் வேல்யூவேஷன் மெத்தட் என்ன யூஸ் பண்ணியிருக்கோங்கிற மாதிரி மொத்த டீட்டெயில்ஸுமே ஷோ ஆகும். இதுக்கு கீழே எங்க இருந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க, அதை யாருக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க. நம்ம சேல்ஸ் வந்து மிஸ்டர் முசினா எல்டிடிக்கு பண்ணியிருக்கோம். வாங்கினது வந்து 160 நாஸ் அண்ட் சேல்ஸ் பண்ணியிருக்கிறது 100 நாஸ் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் இதுல நீங்க குடோன் பேட்ச் டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அது இந்த இடத்துல ஷோ பண்ணும். இது மெயின் லொகேஷன்ல பிரைமரி பேட்ச்ல இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஐட்டம்ஸ் ஆஃப் சேம் கேட்டகரி. ஐட்டம்ஸ் ஆஃப் சேம் கேட்டகரி இருந்ததுன்னா அது உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ பண்ணும். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே சாம்சங்க்கு மட்டும் தான் பார்த்தோம். இப்போ நான் நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி Alt S கொடுத்துடுறேன். Alt S கொடுத்த உடனே பாருங்க இப்போ நேம் வந்து ஆப்பிள்னு இருக்கு. அதை எங்க இருந்து பர்ச்சேஸ் பண்ணோம், யாருக்கு சேல்ஸ் பண்ணோம், அதோட பேட்ச் என்னன்னு டோட்டல் டீட்டெயில்ஸ் நீங்க பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்க கீழே நரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க போடுற உங்களோட வவுச்சர் என்ட்ரியில வவுச்சர் கிரியேட் பண்ணும்போது அந்த இடத்துல நீங்க ஒரு நரேஷன் கொடுத்துக்கலாம். அண்ட் நீங்க ஃப்ரீக்வெண்டா எப்பவுமே வந்து
டி சேல்ஸ்னா இந்த நரேஷன் யூஸ் பண்ணுவீங்க, இந்த வவுச்சருக்கு இந்த நரேஷன் கொடுப்பேன், இந்த லெட்ஜருக்கு நான் இந்த நரேஷன் கொடுப்பேன்னா அதை நீங்க ஒரு தடவையும் டைப் பண்ண வேணாம். நீங்க ப்ரீவியஸா என்ன நரேஷன் கொடுத்துருக்கீங்களோ அதை நெக்ஸ்ட் என்ட்ரிக்கு ஈஸியா கொண்டு வர முடியும். அதுக்காக நம்ம இப்போ ஒரு வவுச்சர் கிரியேஷன் பண்ணலாம். ஸோ இதுல இருந்து நான் எஸ்கேப் கொடுத்துட்டு வவுச்சர் கிரியேஷன்ல போயிட்டு பேமெண்ட் கொடுத்துக்கிறேன். பேமெண்ட்ல ஆல்ட் சி கொடுத்து டி எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கறத போட்டுக்கிறேன். அண்ட் தென் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துடுறேன். அண்ட் ரிமைனிங் டீட்டெயில்ஸ் எதுவும் நான் கொடுக்கல, ஜஸ்ட் என்டர் பண்ணிடுறேன். டி எக்ஸ்பென்ஸ் 500 கேஷ் பே பண்றோம். ஸோ கேஷ் அப்படிங்கறத கொடுத்துடுறேன். நெக்ஸ்ட் அடுத்த என்டர் கொடுத்தோடனே பாருங்க கீழே உங்களுக்கு நரேஷன் ஷோ ஆகும். இந்த இடத்துல நான் ஒரு நரேஷன் கொடுத்துக்கிறேன். ஃபார் குடவுன் லேபர்ஸ் அப்படிங்கறத கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல நரேஷன். தென் இதை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் ரெசிப்ட் கொடுத்துக்கிறேன். ரெசிப்ட்ல ஆல்ட் சி கொடுத்து ஒரு லெட்ஜர் கிரியேஷன் பண்ணிக்கிறேன். டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் இதை இன்டைரக்ட் இன்கம்ஸ் அண்டர் வச்சுட்டு ரிமைனிங் டீட்டெயில்ஸ்லாம் ஜஸ்ட் நான் என்டர் பண்ணிடுறேன். ஸோ ஒரு 5000 நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் ரிசீவ் ஆயிருக்கு. அண்டர் கேஷ் கொடுத்துக்கலாம். சாரி, டெபிட் வந்து கேஷ்ல டெபிட் ஆயிருக்கு. நரேஷன் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் ஃப்ரம் N and M Co. N&M Co அப்படிங்கிற கம்பெனில இருந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் ரிசீவ் ஆயிருக்குங்கிற மாதிரி நரேஷன் நான் போட்டுட்டேன். தென் இதையும் நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் திருப்பியும் பாருங்க ரெசிப்ட்ல அதே சேம் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்னு கொடுத்துடுறேன். இப்போ ஒரு 3000 போட்டுக்கிறேன் அண்ட் கேஷ் கொடுத்துடுறேன். நெக்ஸ்ட் இந்த டிஸ்கவுண்ட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு அதே கம்பெனில இருந்து தான் ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ எனக்கு அதே நரேஷன் வேணும் அப்படின்னா சிம்பிள். இப்போ நீங்க அதை வந்து 2 டைப்ல எடுக்கலாம். ஒன்று வந்து சேம் வவுச்சர்ல இருந்து, இன்னொன்று சேம் லெட்ஜர்ல இருந்து. இப்போ கண்ட்ரோல் ஆர் அப்படிங்கறத கொடுக்குறேன். கண்ட்ரோல் ஆர் கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம போட்டுட்டு இருக்கிறது ரெசிப்ட் வவுச்சரா, அப்போ இதுக்கு முன்னாடி ரெசிப்ட் வவுச்சர்ல என்ன நரேஷன் போட்டீங்களோ அது உங்களுக்கு வந்துடும். அதே சேம் கண்ட்ரோல் ஆர்க்கு பதிலா ஆல்ட் ஆர் கொடுக்கலாம். ஆல்ட் ஆர் அப்படின்னு கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு சேம் அதே நரேஷன் வந்துடும். இது எங்க இருந்து உங்களுக்கு கொண்டு வரும்னா லெட்ஜர்ல இருந்து. இப்போ நம்ம ரெசிப்ட்ல போடுறோமா அதை வந்து உங்களுக்கு நோட் பண்ணாது. கீழே டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லெட்ஜர் கிரியேஷன்ல நீங்க என்ன நரேஷன் கொடுத்துருக்கீங்களோ அதை உங்களுக்கு கொண்டு வந்துடும். இப்போ அதை ஜஸ்ட் நான் வந்து என்டர் பண்ணிடுறேன். இப்போ சேம் நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பேமெண்ட்ல டி எக்ஸ்பென்சஸ் போட்டோமா, ஸோ டி எக்ஸ்பென்சஸ்ல ஒரு 150 போட்டுக்கிறேன் அண்ட் கேஷ் அண்டர் வச்சிடுறேன். இப்போ எனக்கு இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நான் இந்த டி எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற அந்த லெட்ஜர்ல நான் என்ன போட்டனோ அது எனக்கு வரணும் அப்படின்னா ஆல்ட் ஆர் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு சிம்பிளா சேம் லெட்ஜர்ல நீங்க என்ன நரேஷன் போட்டீங்களோ வந்துடும். இல்ல எனக்கு வவுச்சர் டைப்ல வேணும்னா கண்ட்ரோல் ஆர் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் வந்து எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வந்துடுறேன். நெக்ஸ்ட் ஒரு வவுச்சரோட டூப்ளிகேட்டை எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்காக இந்த இடத்துல நான் கெட்வே ஆஃப் டேலில டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ்ல அக்கௌண்ட் புக்ஸ் அப்படிங்கறத கொடுத்துடுறேன். அதுல இப்போ எனக்கு சேல்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நான் போட்ட ஒரு சேல்ஸ் வவுச்சரை எனக்கு டூப்ளிகேட் எடுக்கணும். அதுக்காக நான் சேல்ஸ் கொடுத்துடுறேன். இன்கேஸ் நீங்க வந்து பேமெண்ட்ல எடுக்கணும், இல்ல ரிசிப்ட்ல பர்ச்சேஸ்லனா உங்களுக்கு எந்த வவுச்சர் டைப் வேணுமோ அதை இந்த ரெஜிஸ்டர்ஸ்ல இருந்து எடுத்துக்கோங்க. நான் இதுல சேல்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு மேல போட்ட சேல்ஸ் ஓபன் பண்ணிடுறேன். எனக்கு இதுல 8 May 2026 அன்னைக்கு மிஸ்டர் மது அண்ட் கோக்கு போட்ட சேல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு டூப்ளிகேட் வேணும். ஸோ அதனால் அதை நான் செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் 2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். இந்த இடத்துல பாருங்க மிஸ்டர் மது அண்ட் கோக்கு சேல்ஸோட வவுச்சர் நம்பர் 3ல இருக்கு. தென் இப்போ நான் வந்து
Alt 2 கொடுத்த உடனே பாருங்க சேல்ஸ் நம்பர் லாஸ்டா என்ன சேல்ஸ் நம்பர் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு அடுத்த நம்பர்ல நீங்க எதை வந்து டூப்ளிகேட் கொடுத்தீங்களோ அந்த டூப்ளிகேட் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். எனக்கு சேம் வவுச்சர் பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு ஒரு டூப்ளிகேட் கிடைச்சிருச்சு. இதுல நீங்க வந்து வேற ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும், இல்ல அந்த இடத்துல இருக்க பார்ட்டி நேமோ லெட்ஜர் நேமோ இல்ல நேம் ஆஃப் த ஐட்டம்ஸ் ஏதாச்சும் நீங்க சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிட்டு சேவ் பண்ணீங்கன்னா போதும். ஆல்ரெடி ப்ரீவியஸா கிரியேட் பண்ணி வச்சிருக்க ஒரு வவுச்சர் மூலியமா நீங்க இன்னொரு வவுச்சர் கிரியேட் பண்ணிக்கலாம். இதுல மேல பாருங்க அக்கவுண்டிங் வவுச்சர் கிரியேஷன் டூப்ளிகேஷன் இருக்கு. பிகாஸ் இதை நம்ம வந்து டூப்ளிகேட் பண்ணிருக்கிறதுனால மேலேயே உங்களுக்கு ஷோ பண்ணிரும் இது டூப்ளிகேஷன். நெக்ஸ்ட் சன்ட்ரி டெப்டார் டீடைல்ஸ்ல நீங்க மந்த்லி வைஸ் இல்ல இயர்லி வைஸ் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பர்டிகுலரா ஹாஃப் இயர்லிக்கு மட்டும் எவ்வளோ இருக்குங்கிற டீடைல்ஸ் பார்க்கணும்னா அதை எப்படி பார்க்கறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்காக இது எல்லாத்தையும் நான் வந்து எஸ்கேப் கொடுத்து வெளியில வந்துடுறேன். அண்ட் இதுல டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ்ல அக்கவுண்ட்ஸ் புக்ல குரூப் சம்மரி ஓப்பன் பண்ணிக்கிறேன். குரூப் சம்மரியில் எனக்கு இப்போ சன்ட்ரி டெப்டார்ஸோட டீட்டெயில்ஸ் பார்க்கணும். அதுக்காக நான் சன்ட்ரி டெப்டார்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸ் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ சன்ட்ரி டெப்டார்ஸ் அப்படின்னு கொடுத்த உடனே இந்த கம்பெனியில் எனக்கு எத்தனை டெப்டார்ஸ் இருக்காங்களோ அவங்கள லிஸ்ட் பண்ணி கொடுக்கும். எனக்கு இதில் டோட்டலாக 3 டெப்டார்ஸ் இருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இங்கே என்ன டீட்டெயில் ஷோ ஆகும்னா க்ளோசிங் பேலன்ஸ் மட்டும். அண்ட் இப்போ நம்ம பார்க்குறது டெப்டார்ஸ் அப்படிங்கிறதுனால டெபிட்ல மட்டும் உங்களுக்கு வேல்யூ இருக்கு. இல்லை உங்களுக்கு டெபிட் கிரெடிட் ரெண்டுத்துலையுமே இருந்துச்சுன்னா டெபிட் வேல்யூ எவ்வளோ இருக்கு கிரெடிட் வேல்யூ எவ்வளோ இருக்குங்கிற க்ளோசிங் பேலன்ஸ் வரும். பட் எனக்கு இந்த க்ளோசிங் பேலன்ஸ் வேணாம். எனக்கு இவங்களோட டீட்டெயில்ஸ் 1 இயருக்கு மந்த்லி வைஸ் எனக்கு வேணும் அப்படின்னா Alt N கொடுத்த உடனே பாருங்க ஆட்டோ ரிப்பீட் காலம்ஸ் ஓப்பன் ஆகும். இதுல உங்களுக்கு ஆட்டோ காலம் என்ன வேணுங்கிறத கொடுத்துக்கலாம். 4 வீக் மந்த் அப்படிங்கிறது இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டெய்லி டீடைல்ஸ் வேணுமா இல்ல 4 நைட்க்கு மட்டும் வேணுமா ஹாஃப் இயர்லிக்கா மந்த்லிக்கான் இருக்கு. இதுல நான் மந்த்லி அப்படிங்கறத கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு என்டர் பண்றேன். என்டர் பண்ண உடனே பாருங்க அந்த 3 டெப்டார்ஸுமே வந்து மந்த்லி நம்மளுக்கு எவ்வளவு பண்ணிருக்காங்க அதுல ஒரு தடவையும் ஒரு மந்தோட க்ளோசிங்கும் இங்க உங்களுக்கு ஷோ பண்ணும். ஃபர்ஸ்ட் பாருங்க எனக்கு ஏப்ரல் மந்த் மட்டும் இருக்கு. அடுத்து மே மந்த், அடுத்து ஜூன், அடுத்து ஜூலை அப்படிங்கிற மாதிரி ஷோ ஆகும் 1 இயர் டிரான்சாக்ஷனுக்கு. இதே சேம் திருப்பி Alt N கொடுத்த உடனே பாருங்க இந்த இடத்துல வீக்லி டீடைல்ஸ் இருக்கு. ஸோ வீக்லி சூஸ் பண்றேன். இதுல ஷோ டோட்டல் காலம் எஸ் அப்படிங்கறத கொடுத்துட்றேன். கொடுத்து என்டர் பண்றேன். கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி டீடைல் ஷோ ஆகும். ஸோ ஏப்ரல் 1 6ல இருந்து 5th ஏப்ரல் வரைக்கும் இருக்கு. அடுத்து 6th ஏப்ரல்ல இருந்து 12th ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் வீக்லி வைஸ்ல உங்களுக்கு ஷோ பண்ணும். இதுவே திருப்பி Alt N கொடுத்தீங்கன்னா ஆட்டோ காலம்ஸ் அதே சேம் ஆப்ஷன் தான். இதுல இப்போ வந்து ஹாஃப் இயர்லி கொடுக்குறேன். ஹாஃப் இயர்லி கொடுத்து ஷோ டோட்டல் காலம்ஸ்க்கு எஸ் கொடுத்துட்றேன். எஸ் கொடுத்த உடனே பாருங்க இப்போ ஹாஃப் இயர்லி டீடைல்ஸ் எனக்கு ஏப்ரல்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்கு. நெக்ஸ்ட் அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஹாஃப் இயர்லியா ஃபர்ஸ்ட் 6 மந்த் அடுத்த 6 மந்த் ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் க்ளோசிங் பேலன்ஸும் ஷோ பண்ணிடும். இந்த மாதிரி நீங்க டெப்டார்ஸ்க்கோ கிரெடிட்டார்ஸ்க்கோ உங்களுக்கு மந்த்லி வைஸ் டீடைல்ஸ் வேணும் அப்படி இல்லைன்னா எனக்கு இயர்லி வைஸ் வேணும் வீக்லி வைஸ் இல்லை டெய்லி வைஸ் வேணும் அப்படின்னா Alt N யூஸ் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். இந்த வீடியோல Tally யூசர்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய பேசிக் ஷார்ட்கட்ஸ் அண்ட் ஷார்ட் கீஸ் நம்ம பார்த்தோம். Tally Primeல ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்றப்ப HSN அண்ட் SEC கோட்காக இந்த மாதிரி இன்னும் நீங்க ஆன்லைன்ல சர்ச் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த மாதிரி ஆன்லைன்ல சர்ச் பண்ணி என்ன கோடுங்கிறத நீங்க எடுத்து அண்ட் தென் காப்பி பண்ணி இனிமே Tally Primeல பேஸ்ட் பண்ணி ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ண வேணாம். இனிமே உங்களுக்கு இன்பில்ட்டா பாத்தீங்கன்னா எந்த ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கு கோட் வேணுமோ அதை நீங்க Tallyலயே சர்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அது எப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணி இதுல கிரியேட் ஆப்ஷன்ல போயிட்டு ஸ்டாக் ஐட்டம் அப்படிங்கறத கொடுத்துட்றேன். இந்த ஸ்டாக் ஐட்டம் கிரியேஷன்ல ரைஸ் பேக்ஸ் தான் ஆட் பண்ண போறேன். ஸோ ரைஸ் 5 kg பேக்ஸ் அப்படிங்கறத கொடுத்துட்றேன். அண்டர் ஸ்டாக்கிங் ஹேண்ட்ல வச்சிடுறேன். இந்த இடத்துல பேக் அண்ட் நாஸ் தான் இருக்கு. ஸோ எனக்கு இன்னொரு யூனிட் வேணும். அதனால நான் கிரியேட் கொடுத்து பேக்ஸ் அப்படிங்கறத கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஸ்டாச்சுட்டரி டீடைல்ஸ்ல அப்ளிகபிள் அப்படிங்கறத கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் வந்து HSN SEC கோட் நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல ஸ்பெசிஃபை டீடைல் ஹியர் அப்படிங்கறத கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் இந்த இடத்துலயே ரைஸ்ன்னு சர்ச் பண்ணனா போதும். கீழே பாருங்க உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல என்ன கோட் அண்ட் அது எதுக்கானது அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா HSN SEC கோட் அண்ட் அந்த கோடோட
டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுல உங்களுக்கு எது அப்ளிகபிள் ஆகுதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் வேணுமா, இல்ல ஜென்ரலா ரைஸ்ன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டா ஒன்று இருக்கும். ஸோ அந்த கோட் நீங்க யூஸ் பண்றீங்களா, அப்படி இல்லைன்னா ப்ரௌன் ரைஸ் ஃப்ளோரா, ஒயிட் ரைஸ் ஃப்ளோரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சர்ச் பண்ண வேர்ட்க்கு ரிலேட்டடா என்னெல்லாம் கோட் இருக்கோ HSN கோட் எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். இதுல நீங்க உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் ஃப்ரண்ட்ல இருக்க இந்த ரைஸ் அப்படிங்கிற HSN கோடை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணோடனே பாருங்க அந்த இடத்துல நம்மளுக்கு கோடு வந்துருச்சு. ஸோ எந்த ஒரு ஆன்லைன் சர்ச்சுமே பண்ணாம இல்லை ஆல்ரெடி நம்ம முன்னாடி என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ அதோட கோடை நம்ம பிரிண்ட் எடுத்து வச்சு அதுல இருந்து பார்த்து நம்ம டைப் பண்ணாம சிம்பிளா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல என்ன கோட் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஸ்பெசிஃபை டீட்டெயில் ஹியர்னு கொடுத்துட்டு டாக்ஸபிள் அப்படிங்கறது கொடுத்துட்றேன். 5% GST அப்படிங்கறத கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் நார்மலா எப்பயும் போல உங்களுக்கு என்ன குவான்டிட்டி அண்ட் அதோட ரேட் என்ன அப்படிங்கறத கொடுத்து நீங்க ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணிக்கலாம். இதுலயே நெக்ஸ்ட் வந்து ரோஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்றேன். ஸ்டாக் இன் ஹேண்ட், NOS, applicable, specify detail here அப்படிங்கறத கொடுத்துட்றேன். அகைன் திருப்பியும் நான் வந்து இந்த இடத்துல ஜஸ்ட் என்னோட ப்ராடக்ட் நேமை மட்டும் என்டர் பண்றேன். ரோஸ் வாட்டர்னு கொடுத்த உடனே பாருங்க கீழே நம்மளுக்கு ரோஸ் வாட்டருங்கிற டிஸ்கிரிப்ஷன்ல என்ன கோட் அப்படிங்கிறது HSN கோட் நம்மளுக்கு வந்துருச்சு. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ப்ராடக்டோட நேமை வச்சு வேணாம், உங்களுக்கு ஆல்ரெடி கோட் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஸ்டார்டிங்ல 4 கோட் தெரியும், 4 நம்பர் ஆஃப் கோட் தெரியும், ரிமைனிங் தான் தெரியாதுன்னா நீங்க நம்பரை வச்சு சர்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வேர்ட் மட்டும் கிடையாது. இப்போ 3303 அப்படிங்கறது கொடுத்துட்றேன். ஸோ அந்த 4 நம்பர் இருக்கிற கோட் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் ஆகும். இதுல பாருங்க உங்களுக்கு எல்லாமே ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல இருக்கும். இந்த ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல உங்களோட நேம் எந்த மாதிரி நீங்க ப்ராடக்ட் வச்சிருக்கீங்களோ அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு ரிலேட்டடா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதுல எனக்கு ரோஸ் வாட்டர் தான் வேணும். ஸோ நான் ரோஸ் வாட்டர் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அகைன் ஸ்பெசிஃபை டீட்டெயில் ஹியர் கொடுத்துட்டு டாக்ஸபிலிட்டி டைப் வந்து டாக்ஸபிள் அப்படிங்கறது கொடுத்துட்றேன். GST ரேட் 5% கொடுத்துட்டேன். டைப் ஆஃப் சப்ளை கூட்ஸ் அப்படிங்கறத கொடுத்துட்றேன். 500 பர் ரேட் 50 அண்ட் வேல்யூ வந்துடுச்சு. இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன்னா போதும். அவ்வளவுதான். நம்ம எந்த ஒரு ஆன்லைன் சர்ச்சுமே பண்ணாம இங்கேயே HSN கோட் யூஸ் பண்ணி என்ட்ரி முடிச்சிட்டோம். ஒருவேளை நீங்க என்ட்ரி போடுறப்ப தப்பான ஒரு HSN கோட் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அதையும் வேலிடிட்டி பண்றதுக்கு உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷன் நெக்ஸ்ட் பார்க்கலாம். டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அப்படி இல்லைன்னா மேல இருக்க கோ டு ஆப்ஷன்ல GST or 3B இல்ல GST or 1 உங்களுக்கு எந்த ரிப்போர்ட் வேணுமோ ஓபன் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் GST or 1 ரிப்போர்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். ஆல் பீரியட் அப்படிங்கறது கொடுத்துட்றேன். ஓபன் பண்ண உடனே பாருங்க உங்களுக்கு சைட்ல வேலிடேட் HSN SAC கோடுன்னு இருக்கும். உங்களுக்கு அந்த ஆப்ஷன் யூஸ் பண்றதுக்கு ஃபங்க்ஷன் கீ வந்து பாத்தீங்கன்னா F7 கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்க இருக்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு என்ன ஆகும்னா இல்ல ராங்கான ஒரு கோட் நம்பர் கொடுத்துருக்கீங்க, இல்லாத ஒரு நம்பர் கொடுத்துருக்கீங்கன்னா இதை நீங்க கிளிக் பண்ணி வேலிடேட் பண்ணிக்கலாம். இங்க நம்ம எந்த ஒரு நம்பருமே ராங்கா கொடுக்கல. ஸோ அதனால இங்க நம்மளுக்கு லிஸ்ட் வரல. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் வேலிடேட் பண்ற மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா இங்க உங்களுக்கு அந்த லிஸ்ட் ஷோ ஆகும். இதை வச்சு ஈஸியா நீங்க ராங் HSN கோட்ஸ் எல்லாத்தையுமே வேலிடேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல டேலில லாங் நேமை எப்படி என்டர் பண்றது அண்ட் அதை எப்படி இன்வாய்சஸ்ல நீட்டா பிரிண்ட் பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்க நான் ஆல்ரெடி பாரதி சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிற கம்பெனியை ஓபன் பண்ணியிருக்கேன். இதுல மாஸ்டர்ஸ்ல கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுறேன். அதுல லெட்ஜர் கிரியேஷனுக்குள்ள போயிடுறேன். இப்போ இந்த லெட்ஜர் கிரியேஷன்ல நான் சன்ட்ரி டெப்டாரை தான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ அவங்களோட கம்பெனி நேம் ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். சரவணா சூப்பர் மார்க்கெட் அண்ட் ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் பிரைவேட் லிமிடெட் அண்ட் அவங்க கம்பெனி நேம்லேயே எனக்கு பிரான்ச்சஸும் வரணும். ஸோ நான் ஜஸ்ட் BR அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துட்டு சேலம், ஈரோடு, தென் நாமக்கல், திருச்சி, ஃபைனலி
கோயம்புத்தூர். இந்த மாதிரி நீங்க டேலில லாங் நேம் டைப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கன்டினியூவா நேம்ஸ நீங்க டைப் பண்ணிட்டே இருக்கலாம். நீங்க டைப் பண்ண அந்த நேம் உங்களுக்கு அப்படியே ஷ்ரிங்க் ஆயி ஷோ பண்ணும். பட் நீங்க எவ்ளோ லெட்டர்ஸ் வேணும்னாலும் டைப் பண்ணிக்கலாம். டேலில உங்களுக்கு லாங் நேம் டைப் பண்றதுக்கு 7.1 வெர்ஷன்ல இருந்து எந்த ஒரு லிமிட்டும் இல்ல. இன்கேஸ் நீங்க Tally Prime 7.0 வெர்ஷன் வச்சிருக்கீங்க, இல்ல அதுக்கு முன்னாடி இருக்க வெர்ஷன் ஏதாச்சும் ஒண்ணு வச்சிருந்தீங்கன்னா, அப்போ உங்களால இந்த மாதிரி லாங் நேம டைப் பண்ண முடியாது. குறிப்பிட்ட லிமிட் வரைக்கும் மட்டும் தான் டைப் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஜஸ்ட் என்டர் கொடுத்து அண்டர் சன்ட்ரி டெப்டார்ஸ்ல வச்சுக்கிறேன். ரிமைனிங் ஜஸ்ட் அப்படியே என்டர் பண்ணிடுறேன். மற்ற டீட்டெயில்ஸ் எதுவும் வேணாம். இப்போ ஒரு சேல்ஸ் என்ட்ரி அந்த லாங் நேமை வச்சு போடலாம். ஸோ அதுக்காக வவுச்சர்ஸில் சேல்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பார்ட்டி நேம்க்கு நான் இப்போ கிரியேட் பண்ண டெப்டாரோட நேம் கொடுத்துடுறேன். அண்ட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஜஸ்ட் நான் என்டர் பண்ணிடுறேன். இது எதுவும் எனக்கு இப்போ வேணாம். அண்ட் பார்ட்டி டீட்டெயில்ஸ் ஒன்ஸ் அகைன் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பார்ட்டியோட டீட்டெயில்ஸில் பில் நம்பர் வேறு ஏதாச்சும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இங்கே நான் ப்ராடக்ட் கொடுத்துட்றேன். 45 டிஸ்கவுண்ட் ஏதாச்சும் நீங்க கொடுக்கறதுனா கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பிரைஸ் 55 பேக். இதுக்கு டிஸ்கவுண்ட் எதுவும் நான் கொடுக்கல. தென் வீட் ஒரு 75 பேக். இதுக்கு ஒரு 6% டிஸ்கவுண்ட் கொடுத்துடுறேன். அண்ட் அடுத்து ஃப்ளோர் 55 பேக். அண்ட் இதுக்கும் டிஸ்கவுண்ட் எதுவும் இல்லை. அண்ட் இதுலேயே உங்களுக்கு எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி நீங்கள் எந்த டேக்ஸ் கேல்குலேஷன் வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ எனக்கு இந்த ஜிஎஸ்டி கேல்குலேஷன்லாம் வேணாம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து Ctrl P கொடுத்து ப்ரிவ்யூ பார்க்கலாம். இப்போ அதை உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நம்ம லாங் கம்பெனி நேம் கொடுத்ததுனால இந்த இடத்துல கம்பெனியோட நேம் நம்மளுக்கு ஸ்ட்ரிங்க் ஆயிடுச்சு. ஸோ பிரிண்ட்ல இந்த மாதிரி ஸ்ட்ரிங்க் ஆகி நீங்க பிரிண்ட் பண்ணீங்கன்னா கிளியரா கம்பெனியோட நேம் இருக்காது. மற்ற எல்லா லெட்டர்ஸும் பாருங்க எவ்வளோ நீட்டா இருக்கு. பட் இந்த கம்பெனி நேம் மட்டும் நம்மளுக்கு ஸ்ட்ரிங்க் ஆயிருக்கு. இதை எப்படி சால்வ் பண்றதுன்னா, ஜஸ்ட் எஸ்கேப் கொடுத்துட்டு இங்க இருக்க F1 ஹெல்ப் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ்ல டிஸ்பிளே ஆப்ஷன் போயிடுங்க. டிஸ்பிளேல ஜஸ்ட் wrap அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. இல்லைன்னா கீழே நீங்க ஃபைண்ட் பண்ணீங்கனாலும் ஓகே. அதுல அப்ளிகேஷன்ல ஆட்டோ wrap டெக்ஸ்ட்டுக்கு நோன்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்க எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்து இந்த ஆப்ஷனை சேவ் பண்ணிக்கிறேன். தென் இப்போ நான் திருப்பியும் ப்ரிவ்யூ கொடுக்குறேன் அண்ட் ஜூம் பண்றேன். நான் wrap டெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமுமே பாருங்க எனக்கு இந்த இடத்துல ஸ்ட்ரிங்க் ஆகி தான் என்னோட கம்பெனி நேம் வருது. ஸோ அப்போ நம்ம இன்னொரு ஆப்ஷனை எனேபிள் பண்ணணும். அதுக்கு இங்க இருக்க இந்த கான்ஃபிகரேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் Ctrl P அப்படி இல்லைன்னா இங்க இருக்க பிரிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஷோ ஆகிற கான்ஃபிகரேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இங்கேயும் wrap அப்படிங்கறத சர்ச் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க ஹெடர் இன்ஃபர்மேஷன், ஸ்டாச்சுட்டரி டீடைல்ஸ் அண்ட் வவுச்சர் டீடைல்ஸ் ஷோ ஆகுது. இதுல ஹெடர் இன்ஃபர்மேஷன்ல பாருங்க ஆட்டோ wrap டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே பாருங்க ஆட்டோ wrap டெக்ஸ்ட் எந்த இடத்துல உங்களுக்கு வேணும் வவுச்சர் டீடைல்ஸ்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் பண்றதுக்காக வேணுமா, நீங்க பிரிண்ட் பண்றப்ப உங்களுக்கு wrap ஆகணுமா, இல்லைன்னா எக்ஸ்போர்ட் அண்ட் ஷேர், நீங்க உங்களோட இன்வாய்ஸை வேற எங்கேயாச்சும் எக்ஸ்போர்ட் பண்றீங்க இல்ல ஷேர் பண்றீங்க, பிடிஎஃப் ஆர் ஜேபிஜி எந்த ஃபார்மேட் நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அது ஷோ பண்ணும். அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் அண்ட் ஷேர் பண்றப்ப உங்களுக்கு கரெக்டா அந்த wrap டெக்ஸ்ட் நடக்கணுமா, இல்ல போத் பிரிண்ட் பண்ணும் போதும் சரி எக்ஸ்போர்ட் அண்ட் ஷேர் பண்ணும் போதும் சரி ரெண்டு இடத்துலயுமே உங்களுக்கு இந்த இடத்துல wrap டெக்ஸ்ட் ஆகணுமான்னு கேக்குது. இதை நம்ம நாட் அப்ளிகபிள்ல கொடுத்துருப்போம். இதுல உங்களுக்கு பிரிண்ட்டுக்கு மட்டும் போதும், எக்ஸ்போர்ட் அண்ட் ஷேர் வந்து ஷ்ரிங்காயே இருக்கட்டும்னா நீங்க அப்படியே விட்டுக்கலாம். இல்ல எனக்கு வந்து எக்ஸ்போர்ட் அண்ட் ஷேருக்கு தான் வேணும்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துக்கும் வேணும்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். பட் பெஸ்ட் நீங்க இந்த ரெண்டு ஆப்ஷனையுமே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லா டைமே உங்களுக்கு ஆட்டோ wrap ஆகி நீட்டா நீங்க என்ன பண்ணலாம்னா உங்க இன்வாய்ஸஸை ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ நான் இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஷனையும் கொடுத்தாச்சு. தென் Ctrl A கொடுக்குறேன்.
அண்ட் தென் நான் ப்ரிவ்யூ ஓப்பன் பண்றேன். தென் ஜூம் பண்றேன் பாருங்க. இந்த இடத்துல நான் குடுத்த அந்த சரவணா சூப்பர் மார்க்கெட் அண்ட் ரீட்டெயில் அண்ட் ஹோல்சேல் பிரைவேட் லிமிடெட் அண்ட் நான் குடுத்த பிரான்ச்சஸ் எல்லாமே நீட்டா ஷ்ரிங்க் ஆகாம எனக்கு என்ன இருக்கு wrap டெக்ஸ்ட் குடுத்ததுனால நீட்டா பிரசன்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம இன்வாய்ஸஸ பிரிண்ட் பண்ணா ரொம்ப சூப்பரா நம்மளுக்கு என்ன ஆயிடும்னா நீட்டா பிரிண்ட் ஆயிடும். இந்த வீடியோல டாலி பிரைம்ல சேல்ஸ் ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் அவுட்ஸ்டாண்டிங் பில்ஸ் விச் மீன்ஸ் பெண்டிங் பில்ஸை எங்க போய் வியூ பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம சேல்ஸ் ஆர்டரை கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வவுச்சர்ஸ் ஓபன் பண்ணிடுறேன் அண்ட் அதுல சேல்ஸ் ஆர்டர் ஓபன் பண்ணிருக்கேன். இன்கேஸ் சேல்ஸ் ஆர்டர் எப்படி ஓபன் பண்றதுன்னு தெரியலனா F10 ஃபங்க்ஷன் கீ F10 இல்லனா அதர் வவுச்சர்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ஷோ இன்ஆக்டிவ் கொடுங்க. உங்களுக்கு இன்கேஸ் ஃப்ரண்ட்ல ஷோ ஆகலன்னா ஷோ இன்ஆக்டிவ் கொடுத்துட்டு ஆர்டர் வவுச்சர்ஸ்ல பாருங்க சேல்ஸ் ஆர்டர்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க இன்கேஸ் அது டிசேபிள்ல இருந்ததுன்னா. ஸோ இப்போ நான் சேல்ஸ் ஆர்டர் ஓபன் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பார்ட்டியோட நேம் கொடுக்கணும். நான் மிஸ்டர் பென் சூஸ் பண்ணிடுறேன். அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஆர்டர் டீடைல்ஸ் வந்து பேமெண்ட் மோட் என்னங்கிறத நீங்க மென்ஷன் பண்றதுனா பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கேஷ் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிடுறேன். அதர் ரெஃபரன்ஸ் டேர்ம்ஸ் ஆஃப் டெலிவரி இருந்ததுன்னா அந்த டீடைல கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டி டீடைல்ஸ். இந்த இடத்துல நீங்க பார்ட்டியோட நேம், அட்ரஸ் அண்ட் ஜிஎஸ்டி சப்ளை அந்த டீடைல் எல்லாம் கொடுக்கணும். நீங்க ஜிஎஸ்டி கால்குலேஷன் பண்றதா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த இடத்துல ஜிஎஸ்டி நம்பர் நீங்க கொடுக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் எல்லாமே இதை நீங்க கொடுக்காம விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி கால்குலேஷன் வராது. அடுத்து ஆர்டர் நம்பர். இந்த இடத்துல நம்ம சேல்ஸ் ஆர்டர் ஃபர்ஸ்ட் போடுறதுனால நான் SO1 அப்படிங்கறது கொடுத்துடுறேன். சேல்ஸ் ஆர்டர் 1 இந்த நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நீங்க கரெக்டா மென்ஷன் பண்ணீங்கன்னா தான் அடுத்தடுத்த நீங்க வவுச்சர் நீங்க டெலிவரி நோட் எல்லாம் போடுறப்ப இதை வச்சு ஈஸியா நீங்க ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் லெஜருக்கு சேல்ஸ் அப்படிங்கறத சூஸ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல ப்ராடக்ட் எல்சி கால்குலேட்டர் 10 NOS ரேட் 200. ஸோ அமௌண்ட் வந்து 2000. அடுத்து இது ஒரு 10 NOS சூஸ் பண்ணிக்கிறேன். ரேட் வந்து 52,000. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் மைக்ரோமேக்ஸ் ஸ்பூன் 8 NOS கொடுத்துடுறேன். ரேட் 15,000. ஸோ இதையும் ஜஸ்ட் என்டர் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல நான் டோட்டலா சேல்ஸ் ஆர்டர்ல 3 ப்ராடக்ட் போட்டிருக்கேன். அதோட குவான்டிட்டி, ரேட், அமௌண்ட் எல்லாமே இந்த இடத்துல இருக்கு. நெக்ஸ்ட் இந்த இடத்துல நான் ஜிஎஸ்டி கால்குலேஷன் எதுவும் பண்ணல. ஸோ ஸ்ட்ரைட்டா என்டர் கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம சேல்ஸ் ஆர்டர் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இந்த சேல்ஸ் ஆர்டரோட அவுட்ஸ்டாண்டிங் பாத்தீங்கன்னா கெட்வே ஆஃப் டாலில டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ்ல போயிட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்டரி சூஸ் பண்ணீங்கன்னா அதுல பாருங்க உங்களுக்கு சேல்ஸ் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங்னு இருக்கும். இன்கேஸ் நீங்க சேல்ஸ் ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன் ஓபன் பண்ணிருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகாது. இப்போ சேல்ஸ் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங் நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே பாருங்க நீங்க ஸ்டாக் குரூப் வைஸ் பாக்குறீங்களா, ஸ்டாக் கேட்டகரி வைஸ் இல்ல ஸ்டாக் ஐட்டம் வைஸ் பாக்குறீங்களான்னு கேட்கும். இதுல உங்களுக்கு எந்த வைஸ் வேணுமோ நீங்க கொடுத்துக்கலாம். இல்ல நீங்க குரூப் வைஸ் கூட பாத்துக்கலாம். டெப்டார்ஸ், கிரெடிட்டார்ஸ், கேஷ் இன் ஹேண்ட் இந்த மாதிரி உங்களோட லிஸ்ட் ஆஃப் குரூப்ல எந்த வைஸ் நீங்க பாக்குறீங்களோ அது கொடுக்கலாம். ஆனா எனக்கு இப்போ லெட்ஜர் வைஸ் தான் வேணும். நான் மிஸ்டர் பென்னுக்கு தான் சேல்ஸ் ஆர்டர் போட்டேன். ஸோ மிஸ்டர் பென்னோட லெட்ஜரை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே பாருங்க அவங்களுக்கு நம்ம போட்ட 3 ப்ராடக்ட் எத்தனை குவான்டிட்டி கொடுத்தோம், ரேட் எவ்வளவு கொடுத்தோம், வேல்யூ என்னங்கிறது ஷோ ஆகும். ஸோ இப்போ இது வந்து பெண்டிங் ஆர்டர்ஸ்ல இருக்கு. சேல்ஸ் ஆர்டர் நம்ம இஷ்யூ பண்ணிட்டோம். பட் இன்னும் நம்மளுக்கு வந்து டெலிவரி நோட் அண்ட் சேல்ஸ் இன்வாய்ஸ் பெண்டிங்ல இருக்கு. அதனால இந்த இடத்துல நம்மளுக்கு பெண்டிங்ல ஷோ ஆகுது. ஸோ இப்போ சேல்ஸ் ஆர்டருக்கு அடுத்த ப்ராசஸ் என்ன, டெலிவரி நோட் போடுவோமா? சொன்னாலும் இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து வவுச்சர்ஸ்ல போயிட்டு டெலிவரி நோட் போடுறேன். அதர் வவுச்சர்ஸ் ஷோ இன்ஆக்டிவ். இதுல இன்வென்டரி வவுச்சர்ஸ்ல பாருங்க உங்களுக்கு டெலிவரி நோட் இருக்கும். இது நான் வந்து எனேபிள் பண்ணி வைக்கல. ஸோ அதனால இப்போ இதை நான் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கிறேன். எஸ் கொடுத்து தென் இப்போ எனக்கு டெலிவரி நோட் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல யாருக்கு நம்ம டெலிவரி நோட் கொடுக்குறோம், அதே சேல்ஸ் ஆர்டருக்கு தான். ஸோ மிஸ்டர் பென் அப்படிங்கறத பார்ட்டி நேம்ல சூஸ் பண்றேன். சூஸ் பண்ண உடனே பாருங்க லிஸ்ட் ஆஃப் ஆர்டர்ஸ்ல வரும். நீங்க என்னெல்லாம் சேல்ஸ் ஆர்டர் போட்டீங்களோ அந்த
அந்த சேல்ஸ் ஆர்டரோட நம்பர் இங்க உங்களுக்கு ஷோ ஆகும். இதுல நீங்க குடுத்த அந்த நம்பர் எந்த ஆர்டருக்கு நீங்க நெக்ஸ்ட் டெலிவரி நோட் போடணுமோ அத சூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்க SO1 அப்படின்னு நான் இதுக்கு முன்னாடி போட்ட சேல்ஸ் ஆர்டர் நம்பரை சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணி கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்றேன். இந்த டீடைல்ஸும் ஜஸ்ட் சேவ் பண்றேன். சேவ் பண்ண உடனே பாருங்க அந்த சேல்ஸ் ஆர்டர் நம்பரை கொடுத்ததுனால நம்மளுக்கு சேல்ஸ் ஆர்டர்ல என்ன போட்டோமோ அந்த என்ட்ரிஸ் ஃபுல்லா இங்க வந்துரும். இப்போ இந்த ப்ராடக்ட்டை நான் ஜஸ்ட் என்டர் பண்றேன். என்டர் பண்ண உடனே பாருங்க ட்ராக்கிங் நம்பர் 1ன்னு இருக்கும். ஸோ இந்த ட்ராக்கிங் நம்பரை வச்சுதான் நெக்ஸ்ட் நம்ம சேல்ஸ் இன்வாய்ஸ் போட போறோம். எனக்கு எல்லாத்துலயுமே 1ன்னு இருக்கட்டும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வேற ஒரு வவுச்சர்ல நீங்க வேற நம்பர் கொடுத்துட்டீங்க, இங்க நீங்க மாத்தணும் அப்படின்னா ட்ராக்கிங் நம்பரை நீங்க மாத்திக்கலாம். பட் நீங்க மாத்தலனாலும் நீங்க அடுத்தடுத்த டெலிவரி நோட் போட போட நெக்ஸ்ட் நம்பர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்ப ட்ராக்கிங் நம்பர் எல்லாத்துலயும் 1லே இருக்கட்டும். ஜஸ்ட் இது எல்லாத்தையும் என்டர் பண்ணி சேவ் பண்ணிடுறேன். எனக்கு இவே பில்லிங் வேணாம், ஸோ அதுக்கு நோ கொடுத்துடுறேன். இப்போ அதை நான் க்ளோஸ் பண்ணிட்டு டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ்ல ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்டரி ஓபன் பண்றேன். இதுல பாருங்க ஸ்டாக் அவுட்ஸ்டாண்டிங்ல ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சேல்ஸ் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங்ல பெண்டிங் பில் ஷோ பண்ணிட்டு இருந்துச்சுங்களா. இப்போ அதை நான் கிளிக் பண்ணி லெட்ஜர்ல மிஸ்டர் பென்னை ஓபன் பண்றேன். ஓபன் பண்ண உடனே பாருங்க இந்த இடத்துல நம்மளுக்கு எந்த ஒரு பெண்டிங்ஸும் இல்லை. ஏன்னா சேல்ஸ் ஆர்டருக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிட்டோம், டெலிவரி நோட் போட்டுட்டோம். தென் ஸ்டாக் அவுட்ஸ்டாண்டிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சேல்ஸ் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங் மட்டும் தான் ஷோ பண்ணுச்சு. இப்போ நம்ம டெலிவரி நோட் போட்டதுனால சேல்ஸ் பில்ஸ் பெண்டிங்னு நம்மளுக்கு வரும். இப்போ இந்த சேல்ஸ் பில்ஸ் பெண்டிங் கொடுக்குறேன். கொடுத்த உடனே இப்போ நம்ம லாஸ்டா போட்ட மிஸ்டர் பென்னோட என்ட்ரி ஷோ ஆகுது. ஸோ இவங்களுக்கு நம்ம இன்னும் சேல்ஸ் பண்ணல, வெறும் டெலிவரி நோட் மட்டும் தான் இஷ்யூ பண்ணிருக்கோங்கிறதுனால இது இப்போ பெண்டிங்ல இருக்கு. தென் இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோம்னா அகைன் வவுச்சர்ஸ்ல போயிட்டு சேல்ஸ் என்ட்ரி போடணும். ஸோ F8 ஃபங்க்ஷன் கீ அப்படி இல்லைன்னா சைட்ல இருக்க இந்த சேல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சேம் திருப்பி நான் வந்து மிஸ்டர் பென்னோட நேம பார்ட்டி நேம்க்கு கொடுத்துடுறேன். கொடுத்த உடனே பாருங்க ட்ராக்கிங் நம்பர்ல நம்ம 1ன்னு கொடுத்தோமா டெலிவரி நோட்ல, அதனால இந்த இடத்துல நம்மளுக்கு 1 ஷோ ஆகுது. இன்கேஸ் நீங்க 2-3 டெலிவரி நோட் போட்டிருந்தீங்கன்னா அதுல லிஸ்ட் ஆஃப் நம்பர் ஷோ ஆகும். அதுல உங்களுக்கு எந்த நம்பர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துடுறேன். நெக்ஸ்ட் டெலிவரி நோட்டுக்கு வந்து நீங்க 1ன்னு கிளிக் பண்ண உடனே பாருங்க ஆர்டர் நம்பர் வந்து SO1ன்னு வந்துடும். நம்ம போட்ட சேல்ஸ் ஆர்டர் நம்பர். ஸோ நீங்க என்ன டெலிவரி நோட் கொடுக்குறீங்களோ அதோட ஆர்டர் நம்பர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இதுல உங்களுக்கு டிஸ்பேச் டீடைல்ஸ் ஏதாச்சும் வேணும்னா நீங்க இங்க என்ட்ரி பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் ஜஸ்ட் நீங்க என்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த டீடைல்ஸ் எதுவும் கொடுக்கல, என்டர் பண்ணிடுறேன் அண்ட் இதையும் சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ண போனே பாருங்க நம்மளுக்கு சேல்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே இங்க ஷோ ஆகுது. பட் இதுல நீங்க வந்து நீங்க கொடுத்த சேல்ஸ் ஆர்டர் அண்ட் டெலிவரி நோட்ல இல்லாத ப்ராடக்ட் ஏதாச்சும் நீங்க மாத்தணும், எக்ஸ்ட்ரா நீங்க ப்ராடக்ட் ஆட் பண்றீங்க, இல்ல நீங்க போட்டிருந்த ஆர்டர் பண்ணி நீங்க கொடுக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நேம் ஆஃப் ஐட்டம்ல ஃபர்ஸ்ட் இருக்க இந்த கால்குலேட்டர் ப்ராடக்ட்ல நம்ம 10 NOS வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அண்ட் டெலிவரி நோட்டும் போட்டிருந்தோம். இப்போ இந்த இடத்துல வந்து 10 NOS நான் வந்து 8ன்னு சேஞ்ச் பண்றேன். ரிமைனிங் எல்லாமே அப்படியே இருக்கட்டும். ஜஸ்ட் நான் என்டர் பண்ணி எல்லாத்தையும் சேவ் பண்ணிட்டு அண்ட் இவே பில் எனக்கு வேணாம், ஸோ நான் நோ கொடுத்துடுறேன். தென் இதுக்கு இப்போ என்டர் பண்ண உடனே நியூ ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்கும். இதுல 01 அப்படிங்கறத கொடுத்துடுறேன். கொடுத்துட்டு இப்போ நான் சேல்ஸை என்டர் பண்ணிடுறேன். டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் சூஸ் பண்ணிடுறேன் அண்ட் அதுல அகைன் திருப்பியும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்டரிஸ் ஓபன் பண்றேன். ஓபன் பண்ண உடனே பாருங்க சேல்ஸ் பில் பெண்டிங் இருக்கும். இதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நமக்கு மிஸ்டர் பென்னுல நம்ம கால்குலேட்டர்ல 10 NOSக்கு எவ்வளவு நம்ம கொடுத்திருந்தோம், 8 NOS மட்டும் தானே கொடுத்திருந்தோம் சேல்ஸ்ல. அதனால அது ஒண்ணு மட்டும் நம்மளுக்கு பெண்டிங்ல இருக்கும். இன்கேஸ் நீங்க அதுல 10 NOS கொடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பெண்டிங் ஷோ பண்ணாது. அகைன் இப்போ இந்த பெண்டிங்ஸை நீங்க வந்து சால்வ் பண்ணணும்னா வவுச்சர்ஸ்ல போயிட்டு சேல்ஸ்ல தான் ஆல்ரெடி இருக்கும். மிஸ்டர் பென்னை கிளிக் பண்ணிக்கிறேன் அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்களா நம்மளுக்கு ஸ்டில் பெண்டிங்ஸ்ல இருக்கிறதுனால இந்த இடத்துல லிஸ்ட் ஆஃப் ட்ராக் நம்பர்ஸ் நம்மளுக்கு ஷோ பண்ணிட்டே இருக்கு. பிகாஸ் நம்ம இன்னும் அந்த 2 NOS வந்து சேல்ஸ் பண்ணல, நம்ம கொடுத்த ஆர்டர் படி சேல்ஸ் பண்ணல. ஸோ அதனால இப்போ நான் அந்த 1 அப்படிங்கறத கிளிக் பண்ணி என்டர் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், ஆர்டர் நம்பரும் நம்மளுக்கு வந்துருமா. ஸோ இப்போ ஜஸ்ட் மற்ற டீடைல்ஸ் எல்லாத்தையும் என்டர் பண்றேன். என்டர் பண்ண உடனே பாருங்க நம்ம என்ன பெண்டிங் வச்சோமோ அந்த பெண்டிங் நம்மளுக்கு ஷோ பண்ணுது. ஸோ கால்குலேட்டர் அப்படிங்கிற நேம் ஆஃப் ஐட்டம்க்கு 2 NOS நம்ம பெண்டிங் வச்சிருந்தோம். அண்ட் இப்போ இந்த என்ட்ரியை ஃபுல்லா நான் கம்ப்ளீட் பண்றேன். இதுக்கும் நியூ ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து 02 அப்படிங்கறத கொடுத்துடுறேன். தென் என்டர் பண்றேன். அகைன் நான் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ்ல போயிட்டு
ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்டரியை கிளிக் பண்ணிடுறேன். இதுல சேல்ஸ் பில் பெண்டிங் சூஸ் பண்றேன். கிளிக் பண்ண உடனே பாருங்க இந்த இடத்துல நம்மளுக்கு எந்த பெண்டிங்கும் ஷோ ஆகாது. ஏன்னா நம்ம சேல்ஸ் ஆர்டர் முடிச்சுட்டு டெலிவரி நோட் கம்ப்ளீட் பண்ணிட்டு அண்ட் நம்ம போட்ட அந்த லிஸ்ட் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா சேல்ஸும் பண்ணிட்டோம். ஸோ இந்த 3 ப்ராசஸையும் முடிச்சதுனால நம்மளுக்கு எந்த ஒரு பெண்டிங்ஸும் இல்லை. இன்கேஸ் நீங்க வந்து லார்ஜ் லெவல் கம்பெனில ஒர்க் பண்றீங்க, பிக் லெவல் டேட்டால நீங்க ஒர்க் பண்ற மாதிரி சுச்சுவேஷன் தான். அப்போ ஒரு நாளைக்கு நீங்க நிறைய டெலிவரி நோட் சேல்ஸ் ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும். அதுல உங்களுக்கு என்னென்ன கம்பெனிஸ்க்கு பெண்டிங்ஸ் இருக்குன்னு நீங்க மேனுவலா போயிட்டு டே புக்ல சர்ச் பண்ணாம இந்த மாதிரி இப்ப நான் யூஸ் பண்ண வேலை நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா ஈஸியா உங்களோட ஒர்க்கை நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல டாலி பிரைம்ல டிஸ்கவுண்ட் ஜஸ்ட் 30%, 5%ன்னு பெர்சன்டேஜா மென்ஷன் பண்ணாம எப்படி அமௌண்டா மென்ஷன் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல நான் வவுச்சர்ஸ்ல போயிட்டு ஒரு சேல்ஸ் என்ட்ரி போட்டுக்கிறேன். அபி ஏஜென்சி அப்படிங்கிற பார்ட்டி நேம் சூஸ் பண்ணிடுறேன். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு சேல்ஸ் அப்படிங்கறத கொடுத்துட்றேன். செராமிக் டைனர் பிளேட் அப்படிங்கிற ஐட்டம் சூஸ் பண்ணிட்டு 200 குவான்டிட்டி கொடுத்துட்றேன். ரேட் வந்து பர்னாஸ் 3000. தென் என்டர் பண்ண உடனே பாருங்க உங்களுக்கு நீங்க கொடுத்த குவான்டிட்டி ரேட் இருக்கும் அண்ட் நீங்க கொடுத்த குவான்டிட்டி ரேட்டை வச்சு டோட்டல் அமௌண்ட் ஷோ பண்ணிருக்கும். பட் இந்த இடத்துல பெர்சன்டேஜ்க்கு உங்களுக்கு எந்த ஒரு காலமும் இருக்காது. ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா இதுல இருந்து நான் வெளியில குவிட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் கெட்வே ஆஃப் டாலில நீங்க இருக்கும் போதே ஃபங்க்ஷன் கீ F11 கொடுத்து கான்ஃபிகரேஷன்ல இங்க இருக்க இன்வென்டரி ஆப்ஷன்ல பாருங்க யூஸ் டிஸ்கவுண்ட் காலம் இன் இன்வாய்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க எனேபிள் பண்ணணும். இல்லைன்னா நீங்க கம்பெனி கிரியேட் பண்ணும் போதே இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நான் எஸ் கொடுத்துடுறேன். எஸ் கொடுத்த உடனே பாருங்க டிஸ்கவுண்ட் ஃபார்மேட்ல டோட்டலா நம்மளுக்கு லிஸ்ட் ஆஃப் ஃபார்மேட்ஸ் 3 காட்டும். பெர்சன்டேஜா நீங்க டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் ஆர் எல்ஸ் அமௌண்டா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா போத் பெர்சன்டேஜ் அண்ட் அமௌண்ட் ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா நீங்க டிஸ்கவுண்ட் கொடுத்துக்கலாம். பட் இந்த 3 ஆப்ஷனுமே நீங்க டாலி பிரைம் 7.1 வெர்ஷன் வச்சிருந்தீங்கனாலோ இல்ல அதுக்கு மேல இருக்க வெர்ஷன்ஸ் எல்லாத்துலயுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இன்கேஸ் நீங்க டாலி பிரைம் 7.0 இல்ல அதுக்கு முன்னாடி இருக்க வெர்ஷன்ஸ் ஏதாச்சும் வச்சிருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிளா இருக்காது. ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா உங்ககிட்ட அந்த வெர்ஷன் இல்லைன்னு மீனிங். சரி, இப்போ நான் இதை வந்து பெர்சன்டேஜ் அப்படிங்கறத சூஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். தென் திருப்பியும் வவுச்சர்ஸ்ல சேம் பார்ட்டி நேம்க்கு ஒரு என்ட்ரி போடுறேன். ப்ராடக்ட் செராமிக் டைனர் பிளேட் 200 குவான்டிட்டி, ரேட் பர்னாஸ் 3000 அப்படிங்கறத கொடுத்துடுறேன். தென் இந்த இடத்துல நம்ம பெர்சன்டேஜ்னு கொடுத்ததுனால டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ்னு ஒரு காலம் ஓப்பன் ஆயிருக்கு. ஒரு 6% அப்படிங்கறத கொடுக்குறேன். 6% கொடுத்தோன்னே என்ன ஆயிடுச்சு, டோட்டல் அமௌண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்த அந்த 6%ஓட அமௌண்ட் லெஸ் ஆகி ரிமைனிங் அமௌண்ட் ஷோ ஆகுது. பட் இதுல உங்களுக்கு அமௌண்ட் எங்கேயுமே மென்ஷன் ஆகாது. நீங்க கொடுத்த அந்த பெர்சன்டேஜ் எவ்வளவு அமௌண்ட்டோ அது மட்டும் உங்களுக்கு லெஸ் ஆகி இந்த இடத்துல ஷோ பண்ணும். உங்களுக்கு எனக்கு அமௌண்ட்டும் ஷோ பண்ணணும், இந்த மாதிரி பெர்சன்டேஜ் மட்டும் வேணாம் அப்படின்னா அதுக்கு நம்ம செகண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை நான் குவிட் பண்ணிடுறேன். குவிட் பண்ணிட்டு F11 கான்ஃபிகரேஷன் கொடுத்துடுறேன். தென் சேம் இந்த இடத்துல யூஸ் டிஸ்கவுண்ட் காலம் இன் இன்வாய்ஸ் கேஸ் கொடுத்தோம் பாத்தீங்களா, அங்க உங்களோட கர்சரை வச்சு என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணீங்கன்னா சேம் லிஸ்ட் ஆஃப் ஃபார்மேட்ஸ் ஓப்பன் ஆகும். இதுல நான் இப்போ அமௌண்ட் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கிறேன். தென் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிட்டு திருப்பியும் வவுச்சர்ஸ்ல போயிட்டு அபி ஏஜென்சிஸ் அப்படிங்கிற பார்ட்டி நேமை சூஸ் பண்ணி இந்த டீட்டெயில்ஸை சேவ் பண்ணி சேல்ஸ் லெட்ஜர்ல சேல்ஸ் அப்படிங்கறது கொடுத்துடுறேன். தென் அந்த சேம் ப்ராடக்ட் செராமிக் டைனர் பிளேட் அப்படிங்கிற ஸ்டாக் ஐட்டம் செலக்ட் பண்றேன். குவான்டிட்டி 200 கொடுத்துடுறேன். ரேட் 3000 கொடுத்த உடனே பாருங்க இந்த இடத்துல நம்மளுக்கு பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ்னு இருந்த காலம் டிஸ்கவுண்ட் அமௌண்ட்னு ஷோ பண்ணும். இப்போ எனக்கு இவங்களுக்கு வந்து ஒரு 3000 rupees நான் டிஸ்கவுண்ட் பண்றேன், அதனால நான் 3000 கொடுத்தேன்னா அங்க இருந்து அந்த 6 lakhல நம்மளுக்கு 3000 லெஸ் ஆகிட்டு ரிமைனிங் அமௌண்ட் ஷோ பண்ணும். இந்த மாதிரி நீங்க போத் பெர்சன்டேஜ் அண்ட் அமௌண்ட்டை தனித்தனியாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு ரெண்டுமே வரணும், பெர்சன்டேஜும் இருக்கணும் அமௌண்ட்டும் இருக்கணும், ரெண்டுமே எனக்கு ஷோ பண்ணணும் அப்படின்னா தேர்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் திருப்பியும் க்ளோஸ் அண்ட் தென் F11 கான்ஃபிகரேஷன் ஓபன் பண்ணிட்டு யூஸ் டிஸ்கவுண்ட் காலம் இன் இன்வாய்ஸ் அந்த ஆப்ஷனை திருப்பி என்டர் பண்றேன். தேர்டா பாருங்க போத் பெர்சன்டேஜ் அண்ட் அமௌண்ட் ரெண்டும் ஷோ பண்ணதுங்களா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். அண்ட் தென் வவுச்சர்ஸ்ல போயிட்டு சேம் அபி ஏஜென்சிஸ் கம்பெனியை சூஸ் பண்ணிடுறேன். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சேவ் பண்ணிட்டு சேல்ஸ் அப்படிங்கறது கொடுத்துடுறேன். தென் இந்த இடத்துல செராமிக் டைனர் பிளேட் அப்படிங்கறது கொடுத்துட்டு குவான்டிட்டி
200 அப்படிங்கறத கொடுத்துடுறேன். ரேட் வந்து per nos 3000. தென் டிஸ்கவுண்ட் காலம்ல உங்களுக்கு ரெண்டா ஷஃபிள் ஆயிருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட். இப்போ எனக்கு இவங்களுக்கு ஒரு 30% டிஸ்கவுண்ட் கொடுக்கணுங்கிறதுனால நான் 13 கொடுக்குறேன். நீங்க 13% கொடுத்த உடனே டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டும் உங்களுக்கு ஷோ ஆயிடும். ஸோ எவ்வளவு அமௌண்ட் நீங்க டிஸ்கவுண்ட் பண்ணிருக்கீங்கிறதும் வந்துடும். அண்ட் தென் டோட்டல் அமௌண்ட் இந்த ப்ராடக்ட்க்கு எவ்வளவு அவங்க பே பண்ணுங்கிறதும் இந்த இடத்துல வந்துடும். இப்போ சேம் இதுலயே இன்னொரு ப்ராடக்ட் நான் கொடுக்குறேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் செட் சூஸ் பண்ணிட்டு ஒரு 150 குவாண்டிட்டி கொடுத்துடுறேன். 1500 per nos. அண்ட் இந்த இடத்துல எனக்கு பெர்சன்டேஜ் வேணாம். நான் எவ்வளவு பெர்சன்டேஜ்னு மென்ஷன் பண்ண வேணாம். ஜஸ்ட் இவங்களுக்கு நான் ஒரு 3000க்கு மட்டும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேங்கிற மாதிரி அமௌண்ட்ல போயிட்டு 3000 என்டர் பண்றேன். என்டர் பண்ண உடனே பாத்தீங்களா நமக்கு முன்ன இருந்த அந்த டோட்டல் அமௌண்ட்ல இருந்து 3000 லெஸ் ஆயிடுச்சு. சோ நீங்க போத் பெர்சன்டேஜ் அண்ட் அமௌண்ட் ரெண்டுமே இருக்க மாதிரி கொடுத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு பெர்சன்டேஜ் வேணும்னா நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல எனக்கு பெர்சன்டேஜ் வேணாம், ஸ்ட்ரெயிட்டா நான் அமௌண்ட் மட்டும் கொடுத்துக்கிறேன்னா அமௌண்ட் மட்டும் கொடுத்துடலாம். பட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து எனக்கு பெர்சன்டேஜ் மட்டும் தான் ஷோ பண்ணணும், அமௌண்ட் ஷோ பண்ண கூடாதுன்னா இந்த ஆப்ஷன்ல உங்களுக்கு ஒர்க் ஆகாது. இப்ப நான் திருப்பியும் வைன் கிளாஸ் செட்டுன்னு ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணி குவாண்டிட்டி 200 கொடுக்குறேன். ரேட் வந்து 60% நான் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னு கொடுக்குறேன். 60% கொடுத்த உடனே பாருங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த இடத்துல அமௌண்ட் ஷோ பண்ணும். இந்த பெர்சன்டேஜ் வந்து 6ன்னு சேஞ்ச் பண்றேன். இந்த இடத்துல அமௌண்ட் வருதுங்களா? இந்த இடத்துல நீங்க 0 அப்படிங்கறத கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த அமௌண்ட் பாருங்க இங்க ஷோ ஆகும். உங்களுக்கு இந்த அமௌண்ட் ரிமூவ் பண்ணணும்னா டிஸ்கவுண்ட்ல பேக் ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. தென் இந்த இடத்துல பெர்சன்டேஜ் இருக்குங்கிற இடத்துல இப்ப நான் 6% கொடுக்குறேன். 6% கொடுத்த உடனே இந்த அமௌண்ட் எனக்கு ஷோ பண்ணும். எனக்கு இப்ப இந்த இடத்துல வச்சுட்டு பேக் ஸ்பேஸ் கொடுக்குறேன். சாரி, டெலிட் இல்ல பேக் ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. தென் என்டர் பண்றேன். என்டர் பண்ண உடனே பாருங்க இந்த அமௌண்ட்டை நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இங்க இருக்க இந்த பெர்சன்டேஜும் ரிமூவ் ஆயிடும். பட் இந்த இடத்துல பாருங்க இப்ப நான் வந்து பெர்சன்டேஜ் நான் கொடுக்குறேன். நான் ஜஸ்ட் என்ன பண்ணிருந்தேன், அமௌண்ட் மட்டும் தானே கொடுத்திருந்தேன். ஸோ எங்க பெர்சன்டேஜ்க்கு ஒரு 6% கொடுக்குறேன். 6ன்னு கொடுத்த உடனே பாருங்க ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்க அமௌண்ட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடும். என்ன பெர்சன்டேஜ் கொடுக்குறீங்களோ அதோட அமௌண்ட் தான் ஷோ ஆகும். இல்ல எனக்கு வந்து பெர்சன்டேஜ் வேணாம், ஜஸ்ட் அமௌண்ட் மட்டும் தான் கொடுக்கணும்னா நீங்க டைரக்டா அமௌண்ட் எவ்வளவு டிஸ்கவுண்ட் பண்றீங்களோ அதை என்டர் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் உங்களுக்கு பெர்சன்டேஜும் வேணும்னா ஃபர்ஸ்ட் கொடுத்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் இதுல உங்களால ஒன்னு எய்தர் அமௌண்ட் மட்டும் கொடுத்துக்கலாம், இல்ல போத் பெர்சன்டேஜ் அண்ட் அமௌண்ட் கொடுத்துக்கலாம். நான் பெர்சன்டேஜ் மட்டும் தான் கொடுக்கணும், எனக்கு இந்த இடத்துல அமௌண்ட் ஷோ பண்ண கூடாதுன்னா அதுக்கு இந்த ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா வெறும் பெர்சன்டேஜ் மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இனிமே நீங்க டிஸ்கவுண்ட் மென்ஷன் பண்ணும்போது தனியா ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணி அதுல எந்தெந்த ஐட்டம்க்கு எவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆயிருக்குன்னு நீங்க போட வேணாம். ஸ்ட்ரெயிட்டா நீங்க இந்த 3 ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி அவங்க டிஸ்கவுண்ட்டை போத் பெர்சன்டேஜ் அண்ட் அமௌண்ட் இல்லனா பெர்சன்டேஜ் மட்டும் இருக்க மாதிரி ஷோ பண்ணிக்கலாம். Tallyல வவுச்சர் கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக் ஐட்டம்ஸ்ல குவாண்டிட்டி இல்லாம உங்களுக்கு லிஸ்ட் மட்டும் வருதுங்களா? அதுல நீங்க குவாண்டிட்டியை எனேபிள் பண்ணணும்னா ஜஸ்ட் சிம்பிள் கார்னர்ல இருக்க F1 ஃபங்க்ஷன் கீயை பிரஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஹெல்ப் கிளிக் பண்ணீங்கன்னா போதும். அதுல உங்களுக்கு செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸை கிளிக் பண்ணி அதுல டிஸ்பிளே ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல டேபிள் ஆப்ஷன்ல உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் தான் ஷோ ஆகும். ஷோ மோர் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அண்ட் தென் அதுல டிஸ்பிளே லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக் ஐட்டம்ஸ் வித்வுட் குவாண்டிட்டி இன் வவுச்சர்ங்கிற ஆப்ஷனுக்கு எஸ்ல இருக்கும். அதை கிளிக் பண்ணி நோன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் சேவ் பண்ணிட்டீங்கன்னா போதும். நேம் ஆஃப் ஐட்டம் கொடுக்கும்போது உங்களுக்கு குவாண்டிட்டியும் சேர்த்து லிஸ்ட்ல வந்துடும். இன்கேஸ் உங்களுக்கு திருப்பியும் வேணாம், எனக்கு அந்த இடத்துல குவாண்டிட்டி இல்லாம ஜஸ்ட் லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக் ஐட்டம்ஸ் நேம் மட்டும் தான் வேணும்னா அகைன் திருப்பியும் செட்டிங்ஸ்ல டிஸ்பிளே ஆப்ஷன்ல ஷோ மோர் கொடுத்துட்டு அங்க இருக்க டிஸ்பிளே லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக் ஐட்டம்ஸ் வித்வுட் குவாண்டிட்டி இன் வவுச்சருக்கு நோக்கு பதிலா எஸ்ன்னு சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு ஸ்டாக் குவாண்டிட்டி இல்லாம லிஸ்ட் ஆஃப் நேம் மட்டும் உங்களுக்கு லிஸ்ட் ஆயிடும். நீங்க Tallyல இந்த மாதிரி சிம்பிள் இன்வாய்ஸஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அத இந்த மாதிரி கலர்ஃபுல்லா சேஞ்ச் பண்ணுமா? அது எப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்காக நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்க ஏபிசி பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை ஓபன் பண்ணிக்கிறேன். இந்த கம்பெனில நான் லாஸ்டா போட்ட இந்த சேல்ஸ் என்ட்ரிய டே புக்ல ஓபன் பண்ணிக்கிறேன். இங்க இருக்க இந்த சேல்ஸ் வவுச்சர் இதை தான் பாத்தீங்கன்னா நான் இன்வாய்ஸா பிரிண்ட் எடுக்க போறேன். அதுக்காக Ctrl+P அப்படி இல்லைன்னா மேல இருக்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ப்ரிவ்யூ போங்க.
இந்த இடத்துல பாருங்க நான் உங்களுக்கு ப்ரிவ்யூ குடுக்குறேன். ப்ரிவ்யூ குடுத்த உடனே என்ன ஷோ ஆகுது? ஜஸ்ட் இன்வாய்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்ல எப்பவும் டிஃபால்ட்டா Tallyல எந்த மாதிரி உங்களுக்கு டெம்ப்ளேட் ஷோ ஆகுமோ அந்த டெம்ப்ளேட் தான் இருக்கு. பட் இத நம்ம கலர்ஃபுல்லா சேஞ்ச் பண்ணணும்னா, சைட்ல பாருங்க உங்களுக்கு சேஞ்ச் டெம்ப்ளேட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணி தான் நம்ம ஃபுல்லா வந்து இத கலர்ஃபுல்லா சேஞ்ச் பண்ண போறோம். இன் கேஸ் நீங்க Tally Prime வெர்ஷன் Tally Prime 7.1க்கு முன்னாடி இருக்க எந்த வெர்ஷனையாச்சும் யூஸ் பண்றீங்கன்னா, அப்போ உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ஷோ பண்ணாது. இந்த ஆப்ஷன் உங்களுக்கு Tally Prime 7.1ல இருந்து தான் அவைலபிளா இருக்கும். இப்போ நான் இந்த சேஞ்ச் டெம்ப்ளேட் ஆப்ஷன கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே பாருங்க, இந்த இடத்துல ப்ரீ டிஃபைன்டு டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்ணும். இதுல உங்களுக்கு என்ன டெம்ப்ளேட் வேணுமோ, அந்த டெம்ப்ளேட்ட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுல டெம்ப்ளேட் லிஸ்ட் நான் ஷோ பண்றேன் பாருங்க. டோட்டலா உங்களுக்கு Tally Primeல ப்ரீ டிஃபைன்ட் டெம்ப்ளேட்ஸ் வந்து 7 குடுத்திருக்காங்க. இந்த 7 டெம்ப்ளேட்ல எத வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இங்க இருக்க இந்த டெம்ப்ளேட் எதுவுமே நீங்க வந்து யூஸ் பண்ணி சேவ் பண்ணாம இருந்தீங்கன்னா, அப்போ எந்த ஆப்ஷன்ஸுமே நீங்க யூஸ் பண்ண முடியாது. இங்க குடுத்திருக்க இந்த ப்ரீ டிஃபைன்ட் டெம்ப்ளேட்ல ஏதாச்சும் ஒண்ணு நீங்க கிளிக் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு சேஞ்ச் டெம்ப்ளேட்ல இருக்க ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வொர்க் ஆகும். இப்போ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிக்கு டெம்ப்ளேட் 5 மல்டிபிள் லோகோஸ் அப்படிங்கிறத தான் யூஸ் பண்றேன். ஸோ அதவே நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் நீங்க அத யூஸ் பண்ணலன்னா, ஜஸ்ட் அங்க இருக்க லிஸ்ட்ல உங்களுக்கு எது வேணுமோ அத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு இந்த நேம் வச்சு வேணாம். நான் இங்க ப்ரிவ்யூ பார்த்து நான் எது வேணுமோ அத கிளிக் பண்ணிக்கிறேன்னா, இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு அப் ஆரோ அண்ட் டவுன் ஆரோ இருக்கும். ஸோ இதுல நீங்க அப் குடுத்தீங்கன்னா போதும். முன்னாடி இருக்க டெம்ப்ளேட்டோட டிசைன்ஸ் எல்லாமே ஷோ பண்ணும். அதுவே நீங்க டவுன் ஆரோ குடுத்து அடுத்த டெம்ப்ளேட்ஸ் ப்ரீவியஸ் அண்ட் நெக்ஸ்ட்க்கு நீங்க எந்த டெம்ப்ளேட் வேணுமோ இங்க நீங்க ப்ரிவ்யூ பார்த்து உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த இடத்துல 5 அதான் நான் யூஸ் பண்ண போறேன். டெம்ப்ளேட் 5 மல்டிபிள் லோகோஸ். ஸோ இத கிளிக் பண்ணிக்கிறேன். இது கிளிக் பண்ண உடனே பாருங்க, இப்ப சேஞ்ச் டெம்ப்ளேட் ஆப்ஷன் நம்ம பார்த்தோமா? அடுத்த ஆப்ஷன் ஆட் ரிமூவ் ஃபீல்ட். இது எதுக்காகன்னா ஜஸ்ட் கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன் தான். உங்களுக்கு எப்படி நீங்க இதுக்கு முன்னாடி யூஸ் பண்றப்ப கான்ஃபிகர் ஆப்ஷன் குடுத்து உங்களுக்கு என்னென்ன ஃபீல்டு வேணுமோ அதுக்கெல்லாம் எஸ் குடுத்துருவீங்க. எந்த ஃபீல்ட் எல்லாம் வேணாமோ நோ குடுப்பீங்களோ அதே சேம் ஆப்ஷன் தான். இங்கேயும் உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். இதுல கம்பெனி டீட்டெயில்ஸ்ல பாருங்க, நான் வந்து நேம்க்கு எஸ் குடுத்துருக்கேன், அட்ரஸ்க்கு எஸ் குடுத்துருக்கேன், ஃபோன் நம்பருக்கு எஸ் குடுத்துருக்கேன். கோட் வந்து எனக்கு வேணாம் ஸோ நான் நோ குடுத்துட்டேன். இந்த மாரி உங்களுக்கு ஜெனரல் செட்டிங்ஸ், கம்பெனி டீட்டெயில்ஸ், பார்ட்டி அண்ட் இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஐட்டம் டேபிள் டீட்டெயில்ஸ் இருக்கும். அண்ட் தென் ஃபூட்டர் டீட்டெயில்ஸ் அண்ட் ஹெடர் டீட்டெயில்ஸ் இருக்கும். இதுல உங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸ்லாம் வேணுமோ அதுக்கு எஸ் குடுத்துருங்க. வேணாங்கிறதுக்கு நோ குடுத்து இந்த கான்ஃபிகரேஷன் லிஸ்ட்ட ரெடி பண்ணிக்கோங்க. எனக்கு ஆல்ரெடி நான் குடுத்துருக்கிறதே ஓகே தான். ஸோ அதனால ஜஸ்ட் இத வந்து கண்ட்ரோல் ஏ குடுத்து சேவ் பண்ணிடுறேன். அடுத்து பாருங்க, வாட்டர் மார்க் ஆப்ஷன் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க இந்த வாட்டர் மார்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் மார்க் டைப் கேட்கும். இதுல இமேஜா வேணுமா டெக்ஸ்டா வேணுமான்னு கேட்கும். ஃபர்ஸ்ட் நான் வந்து இமேஜ் ட்ரை பண்றேன். ஸோ இமேஜ் கொடுத்துடுறேன். இமேஜ் கொடுத்த உடனே பாருங்க இமேஜ் நேம் உங்களுக்கு கேட்கும். ஸோ அந்த இமேஜோட பாத் எங்கங்கிறத நீங்க செலக்ட் பண்ணணும், அவ்வளவுதான். இப்போ நான் இந்த ஃபோல்டர்ல இருந்து வெளில வந்துடுறேன். வந்துட்டு டெஸ்க்டாப்குள்ள போயிடுறேன். டெஸ்க்டாப்ல தான் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அதுல லோகோவை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த லோகோவோட அலைன்மெண்ட் ஹரிசாண்டலா வேணுமா டயகனலா வேணுமான்னு இருக்கு. இதுல நான் வந்து ஹரிசாண்டலே கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் சைஸ் வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ் கொடுத்துடுறேன். நீங்க கொடுக்குற இமேஜ் சைஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸ் வேணுங்கிறத நீங்க கொடுத்துடலாம். சைஸ் ஆப்ஷன்ல பாருங்க, எக்ஸ்ட்ரா ஸ்மால், ஸ்மால், மீடியம், லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ்னு சொல்லிட்டு உங்களுக்கு டோட்டலா 5 டைப்ஸ் ஆஃப் சைஸ் அவைலபிளா இருக்கு. அடுத்து ஒப்பாசிட்டி நான் மீடியம் ஒப்பாசிட்டி கொடுத்துக்கிறேன். இல்ல உங்களுக்கு வந்து இன்னும் டார்க்கா வேணும்னா நீங்க கொடுத்துக்கலாம். கொடுத்த உடனே பாருங்க இந்த இடத்துல எவ்வளவு நீட்டா நம்மளுக்கு அந்த இடத்துல நம்ம கொடுத்த லோகோ இமேஜ் வந்து பேக்ரவுண்ட்ல வாட்டர் மார்க்கா ஷோ ஆகுது. இத நீங்க சேவ் பண்ணி ப்ரிவ்யூல பார்க்கணும்னா ஜஸ்ட் இங்க சேவ் டெம்ப்ளேட் அப்படிங்கறத கொடுத்துருங்க. சேவ் கொடுத்த உடனே பாருங்க டெம்ப்ளேட்டோட நேம் உங்களுக்கு ஷோ ஆகும். அதே மாதிரி இந்த டெம்ப்ளேட்டையே நீங்க எல்லா சேல்ஸுக்குமே டிஃபால்ட்டா வைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல நீங்க டிஃபால்ட்டா வச்சுட்டீங்கன்னா எந்த சேல்ஸ் என்ட்ரிஸ் நீங்க போட்டாலும் இந்த கம்பெனில எந்த சேல்ஸ் போட்டாலும் இந்த டெம்ப்ளேட் தான் உங்களுக்கு பிரிண்ட்ல வரும். இல்ல அது வேணாம்னா ஜஸ்ட் நோ கொடுத்துருங்க. அதே மாதிரி அடிஷனல் கான்ஃபிகரேஷன் வேணும்னா அதுக்கு எஸ் கொடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த எந்த ஆப்ஷனும் வேணாம். ஜஸ்ட் நான் சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு ப்ரிவ்யூ கொடுக்குறேன். பாத்தீங்களா, நம்ம எந்த டெம்ப்ளேட் சூஸ் பண்ணமோ அந்த டெம்ப்ளேட் பிளஸ் நம்ம கொடுத்த வாட்டர் மார்க் ஷோ ஆகுது. இதுலயே அடிஷனல் ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். திருப்பி நான் வந்து சேஞ்ச் டெம்ப்ளேட் ஆப்ஷன்ல போயிடுறேன். வாட்டர் மார்க்ல நம்ம இப்ப என்ன கொடுத்துருந்தோம், இமேஜ் கொடுத்தோமா, பட் எனக்கு இந்த இடத்துல டெக்ஸ்ட் வேணும். என்னன்னா அவங்க ஆல்ரெடி இந்த கம்பெனில நான் போட்டிருக்க சேல்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க பே பண்ணிட்டாங்க. அதனால பெய்டுன்னு சொல்லிட்டு நான் இன்வாய்ஸ்ல மென்ஷன் பண்ணோம். அப்படி இல்லைன்னா நீங்க உங்க கம்பெனியோட நேமையோ ஏதாச்சும் ஒரு வேர்டை வந்து நீங்க வாட்டர் மார்க்ல கொடுக்கணும்னா அதுக்கு ஜஸ்ட் நீங்க டெக்ஸ்ட் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிடுங்க. என்டர் டெக்ஸ்ட்ங்கிற இடத்துல நான் பெய்டு அப்படிங்கறத கொடுத்துடுறேன். கலர் வந்து பிளாக்ல இருக்கு. இதை நான் வந்து
கிரீன்ல குடுத்துடுறேன். அண்ட் தென் அலைன்மென்ட் வந்து ஹரிசாண்டல்ல இருக்கு. இது ஹரிசாண்டல்ல பிக்சருக்கு ஓகே. டெக்ஸ்ட்லாம் குடுக்குறப்ப டயகனல் குடுத்தீங்கன்னா நல்லாருக்கும். நீங்க எத பிரிஃபர் பண்றீங்களோ அத சூஸ் பண்ணிக்கோங்க. சைஸ் வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ்ல இருக்கு. ஓகே. மீடியம்ல இருக்கு. இத நான் வந்து டார்க்ல குடுத்துடுறேன். குடுத்த உடனே பாருங்க இந்த இடத்துல பெய்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ ஆகுதுங்களா? இப்போ நம்ம வாட்டர் மார்க் வந்து டெக்ஸ்ட்ட ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஹெட்டர் இமேஜ் அண்ட் அதே மாரி அந்த ஆரோவ கிளிக் பண்ண உடனே பாருங்க கீழ வந்து ஃபூட்டர் இமேஜ்ன்னு உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் எதுக்காகனா, இன்கேஸ் உங்களுக்கு இங்க இருக்க இந்த டெம்ப்ளேட் புடிக்கல. இந்த டெம்ப்ளேட்ல இருக்க டீட்டெயில்ஸ்லாம் ஓகே. பட் உங்க கம்பெனி டீட்டெயில்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர்ல. இங்க இருக்க மாதிரி எனக்கு வேணாம். நான் ஆல்ரெடி என் கம்பெனிக்கு இல்ல உங்களோட இண்டஸ்ட்ரி இல்ல உங்களோட ஃபர்ம்க்கு பார்த்தீங்கன்னா, ஒரு லெட்டர் பேட் நீங்க வச்சிருப்பீங்க. அந்த லெட்டர் பேட்ல உங்களுக்கு ஹெட்டர் டீட்டெயில்ஸ் எப்படி இருக்கும், ஃபூட்டர் இருக்கும்னு அத தான் நீங்க மெயின்டெயின் பண்ணிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி நீங்க Tallyல போடுற இன்வாய்ஸஸ்க்குமே சரி, எனக்கு என்னோட லெட்டர் பேட்ல இருக்க ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் தான் வேணும் அப்டின்னா, அத இந்த இடத்துல நீங்க இமேஜா வச்சிருந்தீங்கன்னா போதும். உங்களோட சிஸ்டம்ல நீங்க இமேஜா வச்சிருந்தீங்கன்னா, Tally Primeல ஈஸியா அந்த இமேஜ நீங்க ஆட் பண்ணி உங்களோட இன்வாய்ஸஸ்ல பிரிண்ட் எடுத்துக்கலாம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஹெட்டர் இமேஜ் ஆட் பண்றேன். ஹெட்டர் அப்படிங்கிறது குடுத்துடுறேன். இந்த இடத்துல யூஸ் இமேஜ் இன் கம்ப்யூட்டர் ஹெட்டர்ன்னு இருக்கும். சாரி கம்பெனி ஹெட்டர்ன்னு இருக்கும். அதுக்கு எஸ் குடுத்துருங்க. எஸ் குடுத்தோனே இமேஜ் பாத் உங்களுக்கு ஆல்ரெடி காட்டியிருக்கும். அதே மாரி இமேஜ் நேம் இந்த இடத்துல நீங்க குடுத்துருங்க. இதுக்கு நான் அப் குடுத்து இதையும் நான் டெஸ்க்டாப்ல தான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். டெஸ்க்டாப் கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிட்டு ஹெட்டர் அப்படிங்கிறத குடுத்துடுறேன். ஹெட்டர் குடுத்த உடனே பாருங்க இமேஜ் பிளேஸ்மெண்ட் பிலோ இன்வாய்ஸ் டைட்டிலா அபவ் இன்வாய்ஸ் டைட்டிலான்னு இருக்கும். அந்த இடத்துல நம்மளுக்கு இன்வாய்ஸ் டைட்டில் வந்துச்சு பாத்தீங்களா? அதுக்கு அபவ்ல வேணுமா பிலோல வேணுமான்னு கொடுத்துக்கணும். நான் இங்க வந்து பிலோல கொடுத்துடுறேன். அதே மாதிரி ஃபிட் இமேஜ் டு பேஜ் வித் இது எதுக்காகனா உங்களோட இமேஜ் சைஸ் என்ன இருக்கோ அந்த சைஸ்ல தான் உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். அத உங்களோட பேஜ் வித்துக்கு இப்ப நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? அங்க இருக்க அந்த பேஜ் வித்துக்கு ஃபுல்லா வேணுமா? இல்ல நீங்க எந்த சைஸ்ல குடுக்குறீங்களோ அந்த சைஸ்ல தான் உங்களுக்கு வேணுமாங்கிறது தான். இதுல எனக்கு அங்க இருக்க அந்த பேஜ் வித்துக்கு ஃபிட் ஆகுற மாதிரி வேணும். அதனால நான் எஸ் குடுத்துடுறேன். நீங்க குடுக்குற சைஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த ஆப்ஷனை ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. அப்ளை இமேஜ் டு இந்த அப்ளை இமேஜ் டுங்கிறது வந்து எல்லா பேஜஸ்க்கும் வேணுமா? இல்ல ஃபர்ஸ்ட் பேஜ்க்கு மட்டும் தான் உங்களுக்கு அந்த ஹெட்டர் இமேஜ் வேணுமான்னு இருக்கு. எனக்கு ஆல் பேஜஸ் வேணும். அதனால நான் ஆல்ன்னு குடுத்துடுறேன். குடுத்த உடனே பாத்தீங்களா எவ்வளோ நீட்டா நம்மளுக்கு நம்ம கொடுத்த அந்த ஹெட்டர் இமேஜ் மேல வந்துருச்சு. இதே சேம் நம்ம ஃபூட்டருக்கும் பண்ணலாம். ஃபூட்டர் இமேஜ் எஸ் அண்ட் தென் நேம் பாத் அப் அண்ட் இதுல டெஸ்க்டாப்ல ஃபூட்டர் அப்படிங்கிற நேம்ல நான் வச்சிருக்கேன். அண்ட் தென் ஃபிட் இமேஜ் டு பேஜ் வித்துக்கு சேம் எஸ் கொடுத்துடுறேன். ஆல் பேஜஸ் கொடுத்துடுறேன். அவ்வளவுதான். என்னோட கம்பெனில எந்த மாதிரி என்னோட லெட்டர் பேட் இருக்குமோ அதே மாதிரி தான் நான் பிரிண்ட் எடுக்கணும்னா இந்த ஆப்ஷனை ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்களா ஹெடர் அண்ட் ஃபூட்டர்ல வந்துருச்சு. ஓகே இப்போ நான் அதை சேவ் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். தென் இப்போ ப்ரிவ்யூ கொடுக்குறேன் பாருங்க. இந்த இடத்துல நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன் ஹெட்டர்ல என்னோட கம்பெனி லெட்டர் பேட் இமேஜை ஆட் பண்ணியிருக்கேன். பட் கீழே பாருங்க அந்த இடத்துலயே எனக்கு வந்து கம்பெனியோட நேம் டீட்டெயில்ஸ் ஜிஎஸ்டி நம்பர் எல்லாமே கொடுத்தும் கீழேயும் எனக்கு அதே டீட்டெயில் ஷோ ஆகுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன்ல இங்க இருக்க இந்த கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் இதை கேன்சல் பண்ணிட்டு சேஞ்ச் டெம்ப்ளேட் ஆப்ஷன்ல ஆட் ரிமூவ் ஃபீல்டு இருக்கு பாத்தீங்களா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு கம்பெனி டீட்டெயில்ஸ்ல போயிட்டு நான் எஸ் கொடுத்த எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நோ அப்படிங்கறத கொடுத்துடுறேன். ஜிஎஸ்டி நம்பரும் எனக்கு ஆல்ரெடி அந்த இமேஜ்லயே இருக்கு. வேணாம். அதே மாதிரி இந்த ஆப்ஷனும் வேணாம். ஓகே இப்போ நான் எல்லாத்துக்குமே நோ கொடுத்துட்டேன். கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். இடத்துல பாத்தீங்களா அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாருங்க பிளாங்கா இருக்கு. அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் நோ கொடுத்ததுனால இப்போ அதை வந்து திருப்பி சேவ் பண்றேன். தென் ப்ரிவ்யூ கொடுக்குறேன். பாத்தீங்களா அந்த இடத்துல நம்மளுக்கு கீழே இருந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. நம்ம என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தோமோ அது மட்டும் தான் இருக்கு. அண்ட் இதுலயே பாருங்க கீழே உங்களுக்கு மத்த டீட்டெயில்ஸ்ல தமிழ்நாடு அண்ட் ஸ்டேட்டோட நேம் ஜிஎஸ்டி நம்பர் இதெல்லாம் இன்னும் உங்களுக்கு ஷோ ஆகுது. ஆட் ரிமூவ் ஃபீல்டுக்கு போயிடுறேன். கீழே இருக்க டீட்டெயில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட்ல பார்ட்டி அண்ட் இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ் அங்க கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஜிஎஸ்டி நம்பர் அது எல்லாமே பார்ட்டியோடது. அந்த நம்பரும் உங்களுக்கு வேணும்னா நீங்க வச்சுக்கலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் பார்ட்டி டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். அதனால நான் எதுவும் கேன்சல் பண்ணல. அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் இப்போ ஆட் அண்ட் ரிமூவ் ஃபீல்டு பார்த்தோம். வாட்டர் மார்க் பார்த்தோம். ஹெடர் அண்ட் ஃபூட்டர் இமேஜ் ஆட் பண்றது பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து கஸ்டம் ஃபீல்டு ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ஓனா உங்களுக்கு என்ன ஃபீல்டு வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன். நீங்க இந்த இடத்துல கிரியேட் அண்ட் ஆல்டர் பண்ணிக்கலாம் கஸ்டம் ஃபீல்டு. அது என்ன கஸ்டம் ஃபீல்டு அப்படின்னா இப்போ இந்த இன்வாய்ஸ்குள்ள இருக்க டீட்டெயில்ஸ் இப்போ நான் வெளியில வந்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ ஷோ பண்றேன் பாருங்க.
இதை வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இன்வாய்ஸ்ல இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த இடத்துல நீங்க கொடுத்துருக்க ஸ்டேட் நேமு அண்ட் ஜிஎஸ்டி நம்பர், பார்ட்டி டீட்டெயில்ஸ், அங்கே பண்ணியிருக்க நீங்கள் சேல்ஸ் ஐட்டம்ஸு, நீங்கள் கொடுத்துருக்க ஹெச்என்சி வேல்யூஸ், இது எல்லாமே எங்கேருந்து இந்த டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கு, உள்ள நம்ம கம்பெனியில் என்ன டீட்டெயில் கொடுத்துருக்கோமோ, சேல்ஸ் வவுச்சரில் நம்ம சேல்ஸ் போடுறப்ப என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தோமோ அந்த டீட்டெயில்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு இந்த இடத்துல ஃபுல்லாக ஷோ ஆகும். அங்கே இல்லாத ஒரு ஃபீல்டை நீங்கள் ஓனாக கிரியேட் பண்ணணும். என்னோட இன்வாய்ஸில் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபாசி நம்பர் இல்ல உங்களோட இன்கம் டேக்ஸ் கோட் நம்பர், அப்படி இல்லைன்னா உங்க பார்ட்டிக்கு வந்து நீங்க ஏதாச்சும் மென்ஷன் பண்ணணும். நீங்க இந்த சேல்ஸ்ல வந்து அவங்களுக்கு தனியா ஏதாச்சும் ஒரு ஃபீல்டு நீங்க கொடுக்கணும். ஒரு ஹெட்டிங்ஸ் கொடுத்து அதுல ஏதாச்சும் நீங்க வேர்டிங்ஸ் கொடுக்கணும். ஓனா ஒன்னு கிரியேட் பண்ணணும்னா அப்போ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் எஸ்கேப் கொடுத்துடுறேன். அண்ட் தென் சேஞ்ச் டெம்ப்ளேட்ல கஸ்டம் ஃபீல்டு போய்க்கிறேன். கஸ்டம் ஃபீல்டில் கம்பெனி டீட்டெயில்ஸில் நீங்கள் கஸ்டம் ஃபீல்டு பண்ணுறீங்களான்னு இருக்கு. கம்பெனி டீட்டெயில்ஸில் எனக்கு வேணாம். பிகாஸ் நான் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன், அந்த இடத்துல வந்து ஹெடர் இமேஜ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபூட்டர் டீட்டெயில்ஸ்லேயும் வேணாம். எனக்கு பார்ட்டி அண்ட் இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸில் வேணும். அதனால அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பாருங்கள், இன்வாய்ஸ் டீட்டெயில் ரிலேட்டடாக இருக்க ஹெட்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷோ பண்ணும். இப்போது இதில் பார்ட் கோட் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். சாரி, போர்ட் கோட் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். போர்ட் கோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்கள் எடிட் ஆப்ஷன் ஷோ ஆகாது. ஏன்னா போர்ட் கோட் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு உள்ள இருக்கிற ஒரு ஆப்ஷன் தான். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒர்க் ஆகாது. நீங்க என்டர் டீட்டெயில்ஸ் மேனுவலி அப்படிங்கிறத கொடுத்தா மட்டும்தான் உங்களால ஓனா ஒரு ஃபீல்டை கிரியேட் பண்ண முடியும். இந்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இங்க கீழே இருக்கிறது எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு டேலிக்குள்ள இருக்கிற ஃபீல்ட்ஸ் தான். ஸோ இதை நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த ஃபீல்டு உங்களுக்கு ஆட் ஆகும். பட் நீங்க ஓனா ஃபீல்டு வேல்யூவை கொடுக்க முடியாது. நீங்களே ஃபீல்டு வேல்யூ, ஃபீல்டு டைட்டில் எல்லாமே கொடுக்கணும்னா அப்போ என்டர் டீட்டெயில்ஸ் மேனுவலி அப்படிங்கறத கொடுத்துருங்க. கொடுத்த உடனே பாருங்க என்டர் டீட்டெயில்ஸ் மேனுவலின்னு வந்திருக்கா. இப்போ நம்ம ஃபீல்டு நேம் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல நான் ஃபீல்டு டைட்டில் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கறத கொடுத்துடுறேன். ஸோ சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவோட நேம் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம், மிஸ்டர் ராஜா. இதே மாதிரி திருப்பி நீங்க என்டர் கொடுத்தீங்கன்னா வேற என்னென்ன டீட்டெயில்ஸ் நீங்க சேஞ்ச் பண்ணுமோ இந்த மாதிரி கஸ்டம் ஃபில்ல பண்ணிக்கலாம். இங்க நான் கம்பெனி அண்ட் ஃபூட்டர்ல எதுவும் சேஞ்ச் பண்ணல. பிகாஸ் நான் அந்த இடத்துல என்னோட லெட்டர் பேட் கொடுத்ததுனால. இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னா இதுலயும் நீங்க இந்த மாதிரி கஸ்டம் ஃபீல்டு பண்ணிக்கலாம். ஸோ இதை ஜஸ்ட் நான் என்டர் பண்ணிடுறேன். என்டர் பண்ண உடனே பாருங்க நம்ம இந்த இடத்துல எங்க கொடுத்துருந்தோம், இங்க நம்மளுக்கு ஹெடர் அண்ட் ஃபூட்டர் ரெண்டுமே வேணாம். நம்மளுக்கு என்ன இன்வாய்சஸ் டீட்டெயில்ஸ்ல பார்ட்டி அண்ட் இன்வாய்சஸ் டீட்டெயில்ஸ்ல நம்ம கொடுத்துருந்தோம். அதனால நம்மளுக்கு பார்ட்டி அண்ட் இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ்ல பாருங்க சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் மிஸ்டர் ராஜான்னு ஆட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்க இல்லாத ஃபீல்டு, நீங்க டேலியில உங்களோட கம்பெனி கிரியேஷன்ல இல்ல டேலி உங்களுக்கு கொடுத்த ஃபீல்டுல இல்லாத ஒரு ஃபீல்டு நீங்க கிரியேட் பண்ணணும்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், கஸ்டம் ஃபீல்டு. நெக்ஸ்ட் நம்ம ஃபாண்ட் அண்ட் கலர் போலாம். ஸோ ஃபாண்ட் அண்ட் கலரை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே பாருங்க ஃபாண்ட் வந்து என்ன ஃபாண்ட் வேணுங்கிற மாதிரி இருக்கும். இதுல எனக்கு வந்து டைம்ஸ் நியூ ரோமன் வேணும். அதனால நான் டைம்ஸ் நியூ ரோமன் சூஸ் பண்ணிக்கிறேன். தீம் கலர் நீங்க வந்து இப்போ உங்களோட லெட்டர் பேட்ல இருந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஹெடர் அண்ட் ஃபூட்டர் ஆட் பண்ணோமா, அந்த கலருக்கும் நம்ம சூஸ் பண்ண டெம்ப்ளேட் கலருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குங்களா. இந்த மாதிரி தீம் கலரை நீங்க உங்களோட ஹெடர் அண்ட் ஃபூட்டர் இமேஜுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணணும்னா அப்போ நீங்க இங்க மாத்திக்கலாம். ஸோ நான் தீம் கலர் வந்து இங்க இருக்க இந்த ப்ளூ கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி பேக்ரவுண்ட் கலர் என்ன வேணும்னு இருக்கு. ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு லைட் ஸ்கை ப்ளூ கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஃபாண்ட் கலர் வந்து தீம்க்கு தகுந்த மாதிரி கொடுக்கறதுக்காக நான் இந்த டார்க் ப்ளூ கொடுத்துடுறேன். சரி, இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ப்ரிவ்யூ வரும். இப்போ இதை நான் வந்து சேவ் பண்றேன். கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்றேன். அண்ட் தென் ப்ரிவ்யூ ஓப்பன் பண்றேன். ப்ரிவ்யூவில் பாருங்க நம்ம எந்த கலர்ல டெக்ஸ்ட் கொடுத்தோமோ அதுல ஷோ ஆகுது. அதே மாதிரி நம்ம பண்ண எல்லா சேஞ்சஸுமே இந்த இடத்துல இருக்கு. பட் இந்த கலர் வந்து கொஞ்சம் லைட்டா இருக்கு. ஸோ நம்ம இது இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். ஸோ திருப்பி சேஞ்ச் டெம்ப்ளேட் போறேன். அதுல ஃபாண்ட் அண்ட் கலர் போறேன். ஃபாண்ட் அண்ட் கலர்ல ப்ரௌன் கலரை நான் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்க நம்மளுக்கு வேர்டிங்ஸ் எல்லாமே கிளியரா இருக்கு. ஓகே, இப்போ ஃபாண்ட் அண்ட் கலர் ஆப்ஷன் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க
எடிட் ஃபீல்டு ப்ராப்பர்ட்டீஸ். இது என்னன்னா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே பாருங்க, உங்களோட இன்வாய்ஸ் வந்து ஜூம் இன்ல உங்களுக்கு ஒரு ஒரு ஃபீல்டுமே கிளியரா தெரியிற மாதிரி ஷோ ஆகும். இதுல ஒரு ஒரு ஃபீல்டு ப்ராப்பர்ட்டியும் நீங்க எடிட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல லோகோ ஆப்ஷன் இருக்குங்களா? எனக்கு லோகோ இந்த இடத்துல வேணாம். பட் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். இத குடுத்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இமேஜ் பாத் கேட்கும். ஸோ லோகோ நீங்க இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லோகோ மட்டும் கிடையாது. இங்க இருக்க ஏதாச்சும் ஒரு ஹெட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கூட்ஸ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? இந்த டைட்டிலை நான் கிளிக் பண்ண உடனே பாருங்க, சேஞ்ச் டைட்டில். எனக்கு அந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கூட்ஸ் அப்படிங்கிறது வேணாம். ஜஸ்ட் அந்த இடத்துல கூட்ஸ் டீடைல் அப்படிங்கிறது எனக்கு வரணும். அதே மாதிரி அது போல்ட்ல வேணும்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இட்டாலிக்ல வேணும்னா அப்பயும் எஸ் கொடுத்துக்கோங்க. இல்ல எனக்கு வந்து இன்னும் ஷோ அட்வான்ஸ்டு ஃபீல்டு ஆப்ஷன் வேணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துடுறேன். கொடுத்த உடனே பாருங்க என்ன ஃபாண்ட்ல வேணும், ஃபாண்ட் சைஸ் என்ன இருக்கணும், ஃபாண்ட் கலர் என்ன இருக்கணும், பேக்ரவுண்ட் கலர் என்ன இருக்குன்னு இருக்கு. எனக்கு இதோட ஃபாண்ட் கலர் ஃபாண்ட் மட்டும் நான் சேஞ்ச் பண்றேன். மற்ற எல்லாத்துக்கும் நான் டைம்ஸ் நியூ ரோமன் கொடுத்துருந்தேன். இதுக்கு நான் ஏரியல் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் ஃபாண்டோட சைஸ் வந்து ஸ்மால்ல இருக்கு. அதை நான் மீடியமா மாத்திக்கிறேன். ஃபாண்ட் கலர் வந்து ப்ரௌன்ல இருக்கா மற்ற எல்லாத்துக்கும். இதுக்கு மட்டும் நான் என்ன பண்றேன்னா ப்ளூ கலர் கொடுத்துடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் கலர் என்ன வேணும்னு இருக்கு. பேக்ரவுண்டுக்கு ப்ளூ இருக்கிறதுனால நான் ஒரு லைட் ப்ளூ சூஸ் பண்ணிடுறேன். தென் இப்போ இந்த இடத்துல பாருங்க நம்ம சேஞ்ச் பண்ணது ஷோ ஆகுதுங்களா? ஆல்ரெடி நம்ம லைட் ப்ளூ கொடுத்ததுனால நம்மளுக்கு அந்த பேக்ரவுண்ட் பெருசா காட்டல. வேணும்னா நம்ம வேற கலர் சேஞ்ச் பண்ணலாம். கூட்ஸ் டீட்டெயில்ஸ் எஸ் கொடுத்துடுறேன். ஷோ அட்வான்ஸ்டு ஃபீல்டு ஆப்ஷனுக்கு. அண்ட் தென் பேக்ரவுண்டுக்கு பாருங்க இந்த எல்லோவை சூஸ் பண்றேன். இப்போ வேற எங்கேயாச்சும் கிளிக் பண்ணா பாருங்க கூட்ஸ் டீட்டெயில்னு சொல்லிட்டு நம்ம என்னெல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணமோ அந்த மாதிரி ஷோ ஆகுதுங்களா? இந்த மாதிரி உங்களோட இந்த இன்வாய்ஸஸ்ல ஓகேங்களா, எந்த ஃபீல்டெல்லாம் நீங்க சேஞ்ச் பண்ணுமோ எடிட் பண்ணுமோ அது எல்லாத்தையுமே இங்க நீங்க பண்ணிக்கலாம். இதுலயே இந்த இடத்துல பாருங்க கீழே வந்து கம்பெனி நேம், ஆத்தரைஸ்டு சிக்னேச்சர், ஏதாச்சும் பிக்சர் ஆட் பண்றீங்கன்னா அது எல்லாமே இந்த இடத்துல ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி ஈஸியா மாத்திக்கலாம். ஓகே, இப்போ நான் அதை வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ண உடனே பாருங்க நம்ம அங்க சேஞ்ச் பண்ணோம்ல கூட்ஸ் டீட்டெயில்னு, நம்ம பேக்ரவுண்ட்ல எல்லோ கொடுத்துருந்தோம், ஃபாண்ட் மாத்திருந்தோம், போல்ட் பண்ணியிருந்தோம், அது எல்லாமே நம்மளுக்கு ஷோ ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்க எது சேஞ்ச் பண்ணாலும் அது மாறிடும். அடுத்து நம்ம எடிட் ஃபீல்டு ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டோம். அடுத்து பிரிண்ட் செட்டிங்ஸ். பிரிண்ட் செட்டிங்ஸ் போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். இதுல பாருங்க காமன் கான்ஃபிகரேஷன்ல compress the template to fit more details on the page. நீங்க வந்து அந்த டெம்ப்ளேட்டை கம்ப்ரஸ் பண்றீங்களா? இன்கேஸ் உங்களோட இன்வாய்ஸஸ்ல வந்து நிறைய என்ட்ரிஸ் போட்டிருக்கீங்க, டேட்டாஸ் எல்லாமே வந்து பிக் டேட்டாவா இருக்குன்னா அப்போ அந்த டேட்டாஸ் எல்லாம் ஒரே பேஜ்ல வரதுக்காக நீங்க அந்த டெம்ப்ளேட்டை ஃபிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டாப் மார்ஜின் ஆஃப் இன்வாய்ஸஸ் வந்து எவ்வளோ இன்ச்ல இருக்கணும், லெஃப்ட்ல எவ்வளோ இன்ச் வேணும், ரைட்ல எவ்வளோ இன்ச் இருக்கணும், பாட்டம்ல எவ்வளோ இருக்கணுங்கிற மாதிரி அதோட இன்ச்சஸை மாத்திக்கிறது. டிஜிட்டலா சிக்னேச்சர் போடுறது. சிக்னேச்சர் வந்து நம்ம நார்மலா பிக்சரா ஆட் பண்ணுவோம் நம்ம சைன் பண்ணி போட்டோ எடுத்து. இல்ல நீங்க டிஜிட்டல்ல சிக்னேச்சர் போடுறதா இருந்தா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேஜ் ஓரியன்டேஷன் வந்து போர்ட்ரேட்ல இருக்கு. இப்போ இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்ல மாறிடும். அண்ட் உங்களுக்கு பேஜோட சைஸ் வந்து A4ல இருக்கு. வேற என்ன சைஸ் வேணும்ட்டு நீங்க பிரிண்ட்டுக்கு ரிலேட்டடா நீங்க பிரிண்ட் செட்டிங்ஸையும் மாத்திக்கலாம். அதுக்கான கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் அதே மாதிரி நீங்க வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றதுக்கான செட்டிங்ஸ், இமெயில் செட்டிங்ஸ், எக்ஸ்போர்ட் பண்றதுக்குன்ட்டு பிரிண்ட், எக்ஸ்போர்ட் அண்ட் ஷேர் மூணோட செட்டிங்ஸும் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதுல உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ நீங்க எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க பிரிண்ட் செட்டிங்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து வந்து சேவ் டெம்ப்ளேட். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இப்போ நீங்க ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஏதாச்சும் மாத்தினீங்கன்னா மாத்திட்டு அந்த டெம்ப்ளேட்டை சேவ் பண்றதுக்கு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சேவ் டெம்ப்ளேட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். இதுல இங்க நம்ம அடிஷனல் கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணலாம். எஸ் அப்படிங்கறத கொடுத்துடுறேன். கொடுத்த உடனே பாருங்க சேவ் டெம்ப்ளேட் ஃபார் திஸ் கம்பெனின்னு இருக்கும், இல்ல ஆல் கம்பெனிஸ்ன்னு இருக்கும். இந்த டெம்ப்ளேட்டை நீங்க இந்த கம்பெனிக்கு சேவ் பண்றீங்களா இல்ல எல்லா கம்பெனிக்கும் சேவ் பண்றீங்களான்ட்டு. இப்போ நான் ஜஸ்ட் திஸ் கம்பெனின்னு கொடுத்துடுறேன். சேவ் பிரிண்ட் எக்ஸ்போர்ட் டு டீடைல்ஸ் அப்படின்னு இருக்கும். இதுக்கும் வந்து நான் எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்த உடனே பாருங்க நம்மளுக்கு ப்ரிவ்யூ ஓபன் ஆயிடும். இப்போ நான் வந்து ப்ரிவ்யூ ஆப்ஷனை கிளிக் பண்றேன். நம்ம ஹெடர் அண்ட் ஃபூட்டர் இமேஜ் ஆட் பண்ணி அண்ட் அதில் நம்ம வாட்டர் மார்க் ஆட் பண்ணி அண்ட் நம்மளுக்கு எந்த கலர் காம்பினேஷன் பேக்ரவுண்ட் இருக்கணும், டெக்ஸ்ட் இருக்கணும்ட்டு
ஃபுல்லாக நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி இது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டோம். இன்கேஸ் இப்போ உங்களுக்கு வந்து எனக்கு இங்கே இருக்க இந்த ஃபூட்டர் இமேஜ் அண்ட் ஹெட்டர் இமேஜ் வேணாம் அப்படின்னா நம்ம எப்படி எனேபிள் பண்ணமோ இல்லை இங்கே இருக்க இந்த கூட்ஸ் டீட்டெயில்ஸை மாற்றணும்னா எப்படி நம்ம எல்லாத்தையுமே வந்து எனேபிள் பண்ணமோ அதே பிளேஸில் போய் நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா நான் இதை கேன்சல் பண்ணிடுறேன், சேஞ்ச் டெம்ப்ளேட் ஆப்ஷன் போயிடுறேன். அண்ட் அதில் நம்ம ஹெடர் அண்ட் ஃபூட்டர் கொடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த ஹெடர் இமேஜ் கொடுத்த இடத்துல போயிட்டு இங்கே எஸ் கொடுத்துருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் நோ அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு அது ரிமூவ் ஆகிடும். இல்லை திருப்பி உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் ஹெடர் இமேஜில் போயிட்டு எஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஃபைல் பாத் நம்ம கொடுக்கணும். ஸோ நான் இதை வந்து டெஸ்க்டாப்புக்கு ஃபஸ்ட்டு போயிடுறேன். அண்ட் அதில் ஹெடர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணி அதே மாதிரி பிலோவில் வேணுமா, வித் எவ்வளோ இருக்கணும், ஆல் பேஜஸில் வேணுமா, அந்த செட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடும். இதே மாதிரி தான் நீங்கள் எந்த சேஞ்சஸ் பண்ணிங்கனாலும் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், செட் ஆஸ் டிஃபால்ட்டுன்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஆட் ஆயிரும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எரர் காட்டுது. சேஞ்சஸ் ஹேவ் பீன் மேட் டு திஸ் டெம்ப்ளேட், சேவ் இட் அண்ட் தென் செட் ஆர் ரிமூவ் இட் ஆஸ் த டிஃபால்ட். நம்ம வந்து இன்னும் இதை சேவ் பண்ணலை. இப்போ நம்ம கொடுத்த சேஞ்சஸை சேவ் பண்ணிட்டு நீங்கள் இதை டிஃபால்ட்டாக வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல சேவ் டெம்ப்ளேட் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதுலேயே உங்களுக்கு செட் ஆஸ் டிஃபால்ட் ஃபார் ஆல் சேல்ஸ்ன்னு இருக்கும். அந்த இடத்துல நீங்க டிஃபால்ட்னு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க பிரிண்ட்னு போனீங்கனாலே சரி, நீங்க எந்த டிஃபால்ட்டா கொடுக்குறீங்களோ அது ஷோ ஆகும். இல்ல எனக்கு சேல்ஸுக்கு மட்டும் வேணும், நீங்க பர்ச்சேஸ்க்கு தனியா இன்வாய்ஸ் வேணும், சேல்ஸுக்கு வேணும், ஒரு வவுச்சர் டைப்புக்கும் நீங்க தனித்தனியா வந்து சேவ் பண்ணணும் டெம்ப்ளேட் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க சேவ் பண்ணிக்கலாம். இது வந்து சேல்ஸுக்கு மட்டும் வரும். ஏன்னா இப்ப நம்ம சேல்ஸ்ல தான் இன்வாய்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதனால சேல்ஸுக்கு வரும். இப்ப நான் இங்க வந்து எஸ் கொடுத்துடுறேன். ஓகேங்களா, சேல்ஸுக்கு எனக்கு இது வேணுங்கிற மாதிரி. அண்ட் இதை சேவ் பண்ணிட்டேன். தென் இப்போ இதை நான் கேன்சல் பண்றேன், பேக் வரேன் எஸ்கேப் கொடுத்து. இப்போ டே புக்ல ஏப்ரல் மந்தோட சேல்ஸ் மட்டும் நான் ஓபன் பண்றேன். ஸோ ஏப்ரல்ல போட்டதுல குந்தவை பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறத ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கண்ட்ரோல் பி கொடுக்குறேன், கொடுத்து ரிவ்யூ ஓபன் பண்றேன். இந்த இடத்துல பாத்தீங்களா, இந்த இடத்துல நம்ம அங்க பண்ண அதே டெம்ப்ளேட் ஷோ ஆகுது வித் ஆல் சேஞ்சஸோட. ஏன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், எல்லா சேல்ஸுக்கும் அதுதான் வேணும்னு கொடுத்துருந்தோம். இப்போ இதை நான் கேன்சல் பண்ணிட்டு பர்ச்சேஸ் போறேன். ஓகேங்களா, பர்ச்சேஸ்ல கண்ட்ரோல் பி கொடுக்குறேன், தென் ப்ரிவ்யூ ஓபன் பண்றேன். இந்த இடத்துல பாருங்க, டிஃபால்ட்டா ஜென்ரலா எப்படி நம்மளுக்கு டேலி பிரைம்ல இருக்குமோ அந்த டெம்ப்ளேட் தான் ஷோ ஆகுது. ஏன்னா நம்ம பர்ச்சேஸ்க்கு வந்து எதுவும் சேவ் பண்ணல. நம்ம இப்ப இந்த இடத்துல பர்ச்சேஸ்ல சேவ் பண்ணோம்னா அங்க பண்ண அதே ஆப்ஷன்ல பண்ணிட்டு பர்ச்சேஸ்க்கும் என்ன பண்ணிக்கலாம், ஒரு டெம்ப்ளேட்டை நம்ம சேவ் பண்ணிக்கலாம் டிஃபால்ட்டா. இந்த மாதிரி ஒரு வவுச்சர் டைப்புக்கும் உங்களுக்கு எந்த மாதிரியான டெம்ப்ளேட் வேணும்னு நீங்க சேவ் பண்ணி வச்சுட்டு அதை அந்த கம்பெனில எப்போ வேணும்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க இந்த கம்பெனில மட்டும் தான் சேவ் பண்ற மாதிரி கொடுப்பீங்க. அது செட் ஆஸ் டிஃபால்ட்னு தனியா ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆப்ஷன்ல கொடுத்தீங்கன்னா ஓவராலா நீங்க எப்போ எந்த கம்பெனில ஓபன் பண்ணாலும் உங்களுக்கு டேலி பிரைம்ல அது டிஃபால்ட்டா செட் ஆயிரும். ஓகே, இப்போ நான் திருப்பியும் டே புக் போயிட்டு ஜூலைல போட்ட இந்த சேல்ஸ் ஓபன் பண்ணி கண்ட்ரோல் பி கொடுத்துடுறேன் அண்ட் சேஞ்ச் டெம்ப்ளேட் ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல நம்ம டிஃபால்ட்டா செட் பண்ணிட்டோம் இல்லைங்களா, அந்த டிஃபால்ட்டா செட் பண்ணதுனால பாருங்க உங்களுக்கு இன்னொரு ஃபீல்டு வந்து நேம் சேஞ்ச் ஆயிருக்கும், ரிமூவ் டிஃபால்ட்ன்ட்டு. இப்போ எனக்கு அந்த டிஃபால்ட் வேணாம், நான் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா போதும், நம்ம டிஃபால்ட்டா செட் பண்ணது வந்து ரிமூவ் ஆயிடும். அடுத்து காப்பி கான்ஃபிகரேஷன்ஸ்னு இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா this will copy applicable configuration settings from tally classic format to this templateனு வரும். ஸோ இப்போ இதை நீங்க காப்பி பண்ணிட்டு உங்களுக்கு வேற இடத்துல பேஸ்ட் பண்ற ஆப்ஷன் எங்க வேணுமோ நீங்க போய் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் வந்து நோ கொடுத்துட்றேன். இது வந்து கான்ஃபிகரேஷன்ஸை காப்பி பண்றது ஆப்ஷன்ஸ் எல்லாமே. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இதை வச்சு நீங்க ஈஸியா உங்க கம்பெனியோட வெறும் நார்மலா இருக்கிற ஒரு இன்வாய்ஸஸை மற்ற அதர் பார்ட்டி ஆப்ஸ் இல்ல தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாம ஜஸ்ட் டேலி பிரைம்குள்ளேயே உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி உங்க இன்வாய்ஸஸை ஈஸியா எடிட் பண்ணிக்கலாம். நீங்க டேலி பிரைம் கத்துக்கிறதுக்காக ஒரு பெஸ்ட் பிளேஸை சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா, அப்போ உங்களுக்கான சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. நீங்க ஃபாரின்ல செட்டில் ஆகிறதுக்காக டேலி படிச்சாலும் சரி, இல்ல அக்கவுண்டிங் ஃபீல்ட் ரிலேட்டடுக்காகவோ இல்ல உங்களோட ஓன் பிசினஸ்க்காக நீங்க டேலி கத்துக்கிட்டாலும் சரி, நீங்க எந்த ஃபீல்ட் ரிலேட்டடா படிக்கிறீங்களோ அந்த ஃபீல்டுக்கு ரிலேட்டடா உங்களுக்காகவே தனியா கஸ்டமைசேஷன் பண்ண சிலபஸ்ல நீங்க டேலி படிச்சு முடிக்கலாம்.
அண்ட் கூடவே 15th இயர் ஆனிவர்சரிக்காக டாலி பிரைம்ல இன்னும் ஸ்பெஷலான ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸும் ஆட் ஆக போகுது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. மோர் டீட்டெயில்ஸ்க்கு கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க.